மீண்டும் ஒரு விசையாக ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் அதன் 30வது வசனத்தை சபையார் யாவரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், ம். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆமென். ரோமருக்கு எழுதும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வார்த்தையை அழகா சொல்லி கொடுக்கிறாரு. என்ன சொல்லி கொடுக்கிறாரு அப்படின்னா, எவர்களை முன்குறித்தாரோ. ஏசாயாவின் தீர்க்கதரிசனம் 43ஆம் அதிகாரத்துல யாக்கோபு குறித்த ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். உன் தாயின் கருவில். கர்த்தர் நம்மளை எங்க முன்குறிக்கிறார்? தாயின் கருவில். அடுத்து யாரை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். முன்குறிக்கப்பட்டவர்களை அழைக்கிற தேவன், அழைக்கப்பட்ட ஜனங்களை நீதிமான்காக்கிற தேவன், நீதிமானாக்கப்பட்ட ஜனங்களை மகிமைப்படுத்துகிற தேவன். அப்ப பவுல் சொல்றாரு, கர்த்தர் உங்க எல்லாரையும் மகிமைப்படுத்துவார் அப்படின்னு. கர்த்தர் சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சபைக்கு சொல்ற வார்த்தை என்னன்னா, சபையே உங்க எல்லாரையும் கர்த்தர் மகிமைப்படுத்துவார். காரணம், உங்களை அவர் முன்குறித்திருக்கிறார், முன்குறித்த உங்களை அழைத்திருக்கிறார், அழைத்திருக்கிறவங்களை நீதிமானாக்கி கொண்டிருக்கிறார், நீதிமானாக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் அவர் மகிமைப்படுத்தி கொண்டே என்ன பண்ணுவார்? இருப்பார் என்று சபைக்கு பவுல் சொன்னது போல இன்றைக்கும் ஆவியானவர் சபைக்கு சொல்கிற அதே வார்த்தை தான், கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துவார். ஆமென். செய்திக்கு தலைப்பாய் ஒரு வார்த்தை நான் சொல்லிவிட்டு நான் தொடர்ந்து செய்திக்கு வேகமா நான் போகிறேன். அழைத்தது அவமானத்திற்கு அல்ல. அழைத்தது அவமானத்திற்கு அல்ல. ஏன்னா பவுல் சொல்றப்ப ஒரு வார்த்தையை சொல்றார், அழைக்கப்பட்ட உங்களை கர்த்தர் மகிமைப்படுத்துவாரே தவிர அவமானத்திற்கு விட்டு கொடுக்க மாட்டார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறபடியினால், அழைத்திருக்கிற தேவன் நம்மை ஒரு நாளும் ஒருபோதும் அவமானத்திற்கு விட்டு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. அப்ப பவுல் சொல்றப்ப ஒரு வார்த்தையை சொல்றாரு, நம்மை அவர் மகிமைப்படுத்துவார். வேதமும் அதைத்தான் சொல்லுகிறது. கர்த்தர் ஒருவரை அழைத்தார் என்றால், கர்த்தருடைய வார்த்தை ஒருவர் மேல் இருக்கும் என்றால், கர்த்தர் ஒருவரை முன் குறித்து விட்டார் என்றால், அவர்கள் வாழ்க்கையில் அவர் அவமானத்தை நிரந்தரமாக வைக்க மாட்டார். பார்ப்பதற்கு அவமானம் நம்முடைய வாழ்க்கையில பெரிய சுமையாயிருப்பது போல் நம்முடைய கண்களுக்கு தெரியும். ஆனால் அது நிரந்தரம் அல்ல. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, யோபுவின் புஸ்தகத்துல 10ஆம் அதிகாரத்துல 15வது வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கும். எடுத்தவர்கள் வாசிங்க. நான் துன்மார்க்கனா இருந்தால் எனக்கு ஐயோ, நான் நீதிமானா இருந்தாலும் என் தலையை நான் எடுக்க மாட்டேன். அவமானத்தால் நிரப்பப்பட்டேன், நீர் என் சிறுமையை பார்த்தருளும், அது அதிகரிக்கிறது. ஸ்தோத்திரம். யோபு ஒரு வார்த்தையை சொல்றாரு, என் வாழ்க்கையில அவமானம் அதிகரிக்கிறது. என் வாழ்க்கையில் அவமானம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நீரோ என் சிறுமையை பார்த்து கொண்டிருக்கிறீர். அது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. பக்தன் யோபுவின் வாழ்க்கை நமக்கு நன்றாக தெரிந்திருக்கும். ஒரே நாளில் அத்தனையும் இழந்த ஒரு மனுஷன். ஒரே நாளில் மிருக ஜீவன்கள், மந்தைகள் எல்லாவற்றையும், சொத்துக்களை இழந்து, தன் பிள்ளைகளை இழந்து, கடைசியாக கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் வந்த மனைவியும் விட்டுட்டு போய் நிர்பந்தமா நிலையில நிக்கிற மனுஷன் தான் யோபு. அந்த யோபு சொல்றாரு, என் வாழ்க்கையில் அவமானம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அப்ப நம்ம நினைக்கலாம், என் வாழ்க்கையில நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அவமானம் அதிகரிக்குதே தவிர அவமானம் குறைய மாட்டேங்குது. நம்மள அந்த கேள்வி நமக்கு அதிகமா இருக்கும். நானும் ஜெபிக்கிறேன், நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்கிறேன், இந்த மாறு அந்த மாறு, இன்னைக்கு மாறு நாளைக்கு மாறு, இந்த மாதிரி நாளைக்கு மாறு, நானும் பார்க்கிறேன். அந்த அவமானம் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்குது. என் தேவனே, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைன்னு நம்மள அநேகர் ஜெபிக்கிறது உண்டு. நான் இன்னைக்கு அசிங்கப்பட்டேன், நாளைக்கும் அசிங்கப்படுவேன், நாளானைக்கும் அசிங்கப்படுவேன். என் வாழ்க்கை அவமானத்திலே போயிருமா? என்னை அழைத்தது இதுக்குதானான்னு சொல்லிட்டு நம்ம கேள்வி வரும். ஆனா யோபுவுக்கு ஒரு வார்த்தை அழகா சொல்கிறது, யோபுவே, உன் வாழ்க்கையில நிமிடந்தோறும் நாள்தோறும் அவமானம் அதிகரித்தாலும் அது நிரந்தரம் அல்ல.
யோபுவின் வாழ்க்கையில வந்த அவமானம் யோபுவுக்கு நிரந்தரமா இருந்துச்சா? கண்டிப்பா கிடையாது. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில அவமானமானது என்றைக்கும் நிரந்தரமாக இருக்க போவது அல்ல. ஆனா அவமானம் வரும் பொழுது அதை கடந்து போக நமக்கு பலன் வேணும். அததான் யாக்கோபு சொல்லுவாரு, அவன் சோதனைக்கு ஏற்ற நான் வாசனை பண்ணிருக்கிறேன், வச்சிருக்கிறேன். ஒருவன் எவ்வளவு பலன் உள்ளவனா இருக்கிறானோ அந்த பலத்துக்கேற்ற சோதனை நான் கொடுக்கிறேன். அந்த பலத்துக்கேற்ற சில காரியத்தை அனுமதிக்கிறேன். அப்படி அனுமதிக்கும் பொழுது அவனுக்கு அந்த வலியையும் சேர்த்து என்ன பண்ணிடுறேன், வலி அதாவது வாசலையும் சேர்த்து என்ன பண்ணிடுறேன், தப்பிச்சு போறதுக்கு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு யாக்கோபு அழகா சொல்றாரு தன் நிருபத்துல. அப்ப ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவமானம் என்பது ஒரு 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 வாழ்க்கையின் ஒரு அங்கமாகவே என்ன பண்ணுது. ஆனா அதை ஏற்றுக்கொள்வதற்கு இன்னைக்கு நமக்கு என்ன இல்ல, மனம் இல்ல. நம்ம கிறிஸ்தவர் எல்லாருக்குமே ஒரு அடையாளம் ஒண்ணு உண்டு. என்னன்னா, அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தும் அவருடையதான தற்சுரூபமாய் இருந்தும் பிதாவின் வலது பரிசத்தில் உட்காருவதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து அடிமை ரூபமாகிய சிலுவையை சுமந்தார். அப்ப நம்ம வாசிப்போம். அது வாசிக்கிறது எதுக்கு அப்படின்னா, அந்த அடிச்சுவடுகளை நாமும் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே அவமானம் இல்லாத ஒரு வாழ்க்கைனா கண்டிப்பா எழுதி கொடுக்க முடியாது யாருக்கும். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே அவமானம் இருக்கும்னா நாமளும் நீங்களும் ஏமாத்துறோம். 100% தேவனாகவும் 100% மனிதனாகவும் சர்வத்தையும் படைத்த சர்வலோகத்தின் அதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவுக்கே அவமானத்தை கொடுத்த அந்த உலகம் நமக்கு எப்படி கொடுக்காம இருக்கும்? இல்ல எப்படி நம்முடைய வாழ்க்கையில இல்லாம இருக்கும்? நம்ம ஜெபிக்கிறது என்ன? ஏன் இந்த வாழ்க்கை? காரணம் என்ன? கடந்து போக நமக்கு பலன் இல்லை. சில சமயத்துல வேதம் சொல்லுகிறது, அழைத்தது அவமானத்திற்கு அல்ல, மகிமைப்படுத்துவதற்காக. அழைத்தது அவமானப்படுத்தி மண்ணுக்குள் புதைத்து புல்லு முளைத்து அதில் ஆரிப்பி கல்ல வைக்கிறதுக்காக அல்ல, மகிமைப்படுத்துவதற்காக. பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி பரலோகத்தில் நம்மை அழைத்து கொண்டு போய் அங்கே நம்மை கனப்படுத்துவதற்காக. அதான் யோபுடைய வாழ்க்கையில எவ்வளவுக்கு எவ்வளவு யோபு அவமானப்படுத்தப்பட்டாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு மகிமைப்படுத்தப்பட்டார். எல்லாமே யோபுக்கு இரட்டைப்பா கர்த்தர் கொடுத்தாரு. எல்லாமே கொடுத்தவர் மான மரியாதையை மட்டும் சும்மா விட்டுருப்பாரா? அந்தஸ்து கௌரவத்தை சும்மா விட்டுருப்பாரா? எல்லாற்றையும் அள்ளி கொடுத்தார். முன்பு யோபுவை பார்த்து கழுத்தளவு குனிந்தவன் இப்ப இடுப்பளவு கூட குனிய வாய்ப்பு இருக்கு. ஆனா எல்லாமே ரெண்டா மாறி இருக்கு. அப்ப கழுத்து அளவு குனிந்து வணக்கம் செலுத்தினவர்கள், வாங்க அழைச்சவங்க இப்ப எங்க வரைக்கும் குனிவாங்க? இடுப்பளவு குனிஞ்சு வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அப்ப அழைக்கப்பட்ட வாழ்க்கையில அவமானம் வரும் பொழுது அந்த அவமானத்தை கடந்து போகணுமே தவிர, அந்த அவமானம் ஏன் எனக்கு வந்தது, என்னால் வெளியில தலை காட்ட முடியல. யோபு சொல்லியிருந்தாருன்னா யோபுவால வாழ்ந்திருக்கவே முடியாது, நாண்டு கொண்டு செத்துருக்கணும். ஏன்னா உடம்பு முறுக்க முள்ள பற்கள் ஓட்டை எடுத்து சாம்பல் உட்காந்து சொரியிற ஒரு வாழ்க்கை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நல்ல அவனுடைய பாதங்களை நெய்யில் என்ன பண்ணாங்களாம், கழுவுனாங்களாம். அவர் நடந்து போனார்னா ஊர்ல இருக்கிற அவரை விட வயசுக்கு முதிர்ந்தவர் கூட எழுந்து மரியாதை கொடுப்பாராம் யோபுவுக்கு. அப்படிப்பட்ட ஒரு கணம் புரிந்தின வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவமானம் வரும் பொழுது அந்த மனுஷன் எப்படி வாழ்ந்திருக்க முடியும்? வெளியே தலை காட்டியிருக்க முடியாது. ஏன்னா ஸ்தோத்திரம், அவரு இதற்கு முன்பாக போறப்ப மரியாதை கொடுத்தவனா இப்ப மேல இங்கேயும் பார்த்துட்டு போவான். ஒன்றுமில்ல. ஒரு நாள் நான் பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். நான் போன பஸ்ல ஒரு கண்ணு தெரியாத ஒரு நபர் ஏறினார். அவருக்கு கண்ணு தெரியாது. அவர் அந்த பஸ்ல ஏறினார். நாங்க எல்லாரும் உக்காந்துட்டோம். அவருக்கு உட்கார சீட் இல்லை. நான் லாஸ்ட் சீட்ல தான் உட்காந்தேன். உட்காந்துருந்தப்ப அவருக்கு உட்கார இடம் இல்லை. கண்டக்டர் என்ன பண்ணாரு, எதுக்கு இந்த பஸ்ல வரீங்க, கவர்மெண்ட் பஸ்ல வாங்கன்னு சொல்லிட்டுன்னு கொஞ்சம் கடிஞ்சும் பேசல, நார்மலா பேசிட்டு உட்கார சொல்லிட்டாங்க. அவர் என்ன பண்ணாரு, இந்த லாஸ்ட் சீட்ல ஒரு சீட்டை கழட்டிட்டா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அங்க பேக் கழட்டி வச்சுட்டு உட்காந்துட்டாரு. நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அவர் என்ன பண்றாரு அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன். கண்டக்டர் வந்தாரு, காசு கொடுத்து என்ன பண்ணாரு, டிக்கெட் வாங்கினாரு. டிக்கெட்டை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு ஒரு 5-6 ஸ்டாப் போனதுக்கு அப்புறமா அவருக்கு உட்கார இடம் கிடைச்சிச்சு. நான் உட்காந்துருக்கேன், என் பக்கத்துல ஒருத்தர் உட்காந்துருக்காங்க, அடுத்த 2 சீட்ல உட்காந்துருந்தாங்க ஏஞ்சிட்டாங்க.
இப்போ அந்த 2 சீட்ல அந்த கண்ணு தெரியாத அந்த ஐயா வந்து என்ன பண்றாங்க, உட்காடுறாங்க. ஸ்கூல் படிக்கிற பையன் ஒரு 10th ஆர் +1 இருக்கும், ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுருக்கிறான். ஏஎஸ்என்எஸ் பாய் ஸ்கூல் பையன், நம்ம தாராபுரத்துல தான். வேகமா வந்தவன் சீட் ரொம்ப நேரமா நின்று இருக்கான். நானும் அவனை பார்த்துட்டு தான் இருக்கிறேன். நான் தாராபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஏறினது வந்து நின்றுட்டு தான் இருக்கிறான். சீட்டு கிடைச்சிச்சு, ஆனா உட்காரல. காரணம் என்ன, பக்கத்துல யார் உட்காந்துருக்கிறா, கண்ணு தெரியாத அந்த ஐயா உட்காந்துருக்காரு. அவருடைய தோற்றம் அந்த அளவுக்கு நீட்டா இல்லை. ஒரு பெரிய நல்ல நீளமான சட்டை போட்டிருக்காரு. கண்ணு தெரியாத நபர், கொஞ்சம் அழுக்கா இருக்காரு. அந்த பையனுக்கு உட்கார என்ன இல்லை. அப்போ ஒரு சாதாரண ஒரு கண்ணு தெரியாத நபரை பார்த்தே பக்கத்துல உட்கார முடியாத அளவுக்கு அவமானமா நினைக்கிற ஒரு பையன் யோபுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? இதை விட 4-5 மடங்கு மோசமா இருந்துச்சு. அப்ப யோபு பக்கத்துல யாராவது போயிருப்பாங்க? யோபு யார்ட்டாவது பேசினா அவங்க யார்ட்டாவது பேசியிருப்பாங்க. அட்லீஸ்ட் யோபு ஒரு சொம்பு தண்ணி கிட்ட யாராவது கொடுத்துருப்பாங்க. அப்ப அவ்வளவுக்கு அவ்வளவு அவமானமாக அவனை பார்த்தாங்க. யோபுவுக்கும் அவமானம் நடந்துச்சு. யோபு சொல்றாரு, நாளுக்கு நாள் அதிகரிக்குது அவமானம். ஆனா அந்த அவமானம் நிரந்தரமானது கிடையாது. நம்மளையும் நிறைய பேர் பார்த்திருக்கலாம், மேலே இங்கேயும் பார்த்திருக்கலாம். அது நமக்கு நிரந்தரம் கிடையாது. அழைத்தது அவமானத்திற்கு அல்ல, மகிமைப்படுத்துவதற்காக. யோபுவை மகிமைப்படுத்தினவர் நம்மையும் மகிமைப்படுத்துவார். அதே சங்கீதத்தின் புஸ்தகத்துல, சங்கீதம் 69வது சங்கீதத்துல 19-20 வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கும். சங்கீதம் 60ல, தேவரீர் என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர். என் சத்துருக்கள் எல்லோரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள். நிந்தை என் இருதயத்தை பிளந்து நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கப்படுகிறவனும் ஒருவனும் இல்ல, எனக்கு தேர்தல் சொல்கிறவனும் ஒருவனும் இல்ல அப்படின்னு அந்த வசனத்தை அவர் முடிப்பார். அப்ப சங்கீதக்காரன் தாவீது ஒரு விஷயத்தை இங்க உணர்த்துறாரு. யோபு சொல்றாரு, நாளுக்கு நாள் என்னுடைய அவமானம் அதிகரிக்கிறது அப்படின்னு. இங்க சங்கீதக்காரன் சொல்றப்ப, நான் அவமானப்படுகிறேன், என் அவமானத்தில் இருந்து என்னை விடுதலையாக்குவதற்கு ஒருவரும் இல்லை. எனக்கு ஏற்பட்ட அந்த அவமானத்திலிருந்து, எனக்கு ஏற்பட்ட அந்த தலைகுனிவிலிருந்து, எனக்கு ஏற்பட்ட அந்த சிக்கலான காரியத்திலிருந்து நான் வெளியே வர வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் காத்திருக்கிறேன், ஆனால் எனக்கு உதவி செய்யும்படி ஒருவனும் இல்லை. நம்மள எத்தனை பேர் அந்த வார்த்தையை சொல்லியிருப்போம்னு தெரியல. யாராவது வந்து என்னை இந்த இடத்துல இருந்து கை தூக்கி விட்டுற மாட்டாங்களா? நான் அவமானப்படாதபடிக்கு என்னை யாராவது காப்பாத்திர மாட்டாங்களா? நிறைய யோசிப்போம். ஒரு இடத்துக்கு சாப்பிட போறோம் அல்லது டிராவல் பண்றோம், ஏதோ ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம், மறந்து நம்முடைய பர்ஸையோ மொபைல் போனையோ வீட்டில் வச்சுட்டு போறோம். போகிற இடத்துல பைசா கொடுக்குற நிலமை வருது. என்ன பண்ணுவோம்? கையில் மொபைல் இல்லை, பைசாவும் இல்லை, ஃபோன் பண்ணி கூப்பிட்றதுக்கும் ஃபோன் இல்லை. யார்ட்டையாவது கேட்கலான்னு பார்த்தாலும் நமக்கு சில கொஞ்சம் ஷையாக என்ன ஆகும் இருக்கும். இப்போ மனசுக்குள்ளே என்ன ஓடும்? யாராவது நேரத்துக்கு நமக்கு தெரிஞ்ச எவனாவது ஒருத்தன் சிக்கிற மாட்டானா கண்ணில், ரோட்டில் போகிறவனோ இல்லை நம்ம எவனாவது சிக்கிற மாட்டான், நம்ம கண்ணு ஏங்கும் பாருங்க. அது போல அநேக நேரத்தில் நம்முடைய கண்கள் தேடும், யாராவது எனக்கு உதவி செஞ்சிட மாட்டாங்களான்னு. சங்கீதக்காரன் தாவீது தான் சொல்றாரு, நான் காத்திருந்து 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 பார்க்கிறேன், ஒருவனும் நான் கண்டுபிடிக்க முடியல. என் அவமானம் என் நிந்தையும் மாறல, நான் என்ன செய்வது ஆண்டவரே? அப்ப நம்ம எதிர்பார்க்கிறோம், அவமானம் அடைகிற நேரத்துல ஏதாவது உதவி வராதான்னு நம்ம என்ன பண்றோம்? எதிர்பார்க்கிறோம். ஆனா எதிர்பார்த்த இடத்துல இருந்து எந்த ஒரு உதவியும் வராது. ஆனா உதவி எங்க இருந்து வரும்னா, எத்தனை பேர் அவமானப்படுத்தினாலும், எத்தனை இடங்கள்ல அவமானப்படுத்தப்பட்டாலும், ஒருவரும் தூக்கிவிட ஒருவரும் இல்லை என்றாலும் நமக்கு ஒரு நல்ல சமாரியன் உண்டு. நமக்கு ஒரு நல்ல சமாரியர் உண்டு. அந்த ஒரு நபர் இரத்த வெள்ளத்தில் கடந்து அநேகர் கடந்து போனாலும் ஒருவர் நிற்கிறார், நின்று அவன் காயத்தை ஆற்றுகிறார். நமக்கு ஒரு சமாரியர் உண்டு. நாம் அப்படியே இரத்த வெள்ளத்தில் கடந்து, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அடிச்சு போடப்பட்டவன் நல்ல நீட்டான வஸ்திரம் போட்டிருப்பான? கண்டிப்பா கிடையாது. வஸ்திரம் டேமேஜ் ஆயிருக்கும், கிழிக்கப்பட்டிருக்கும், மூஞ்சி எல்லாம் அலங்கோலமாக்கப்பட்டிருக்கும், பார்ப்பதற்கே அவலட்சணமான ஒரு கோலத்துல இருந்திருப்பான். நம்ம
நம்மளுடைய சூழ்நிலைகள் அநேக நேரத்துல பார்ப்பதற்கே முடியாத அளவுக்கு சில அவமானங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும். நம்முடைய முகத்தையே நம்ம கண்ணில பார்க்க முடியாத அளவுக்கு சில அவமானம் நமக்குள்ள வரும். அப்படிப்பட்ட அவமானம் சூழ்ந்து கொள்ளும் பொழுது நாம் நினைக்க வேண்டிய ஒரே ஒரு நினைவுகள் என்னவென்றால், எனக்கு ஒரு சமாரியர் உண்டு, எனக்கு ஒரு நல்ல சமாரியர் உண்டு, அவர் இந்த வழியில் வருவார், அவர் என்னை சத்திரத்தில் சேர்ப்பார், என் காயங்களை அவர் ஆற்றுவார். எனக்கு ஒரு சமாரியர் உண்டு. ஆனா நம்ம சமாரியரை விட்டு சகல பக்கமும் எதிர்பார்ப்போம். யாராவது வந்துட மாட்டாங்களா, தூக்கிட மாட்டாங்களா, நிறுத்திட மாட்டாங்களா, தாங்கிட மாட்டாங்களா அப்படின்னு. கண்டிப்பா வரமாட்டாங்க. பக்தன் யோபு கிட்ட நன்மை பெற்ற ஒருவரும் யோபுவுக்கு நன்மை செய்யும்படி திரும்பி பார்க்கல. தாவீது கிட்ட நன்மை பெற்றுக்கொண்ட ஒருவரும் தாவீதுக்கு உதவி செய்யும்படி திரும்பி பார்க்கல. ஆனா எந்த ஒரு நன்மையும் வாங்காத ஒரு உதவி செய்கிறார், அவரே நல்ல சமாரியர். அவர் கொடுத்து உதவுகிறவர், பெற்றுக்கொண்டு உதவுகிறவர் அல்ல, கொடுத்து உதவுகிறவர். நாம் பார்க்கிறதான அநேக மனிதர்கள் பெற்றுக்கொண்டு உதவி செய்யறவங்க. நாம் உதவி செஞ்சா உதவி செய்வாங்க. நம்ம அவங்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு பணம் கொடுத்தா நம்ம கேட்கறப்ப பணம் கொடுப்பாங்க. அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு நல் உதவி செஞ்சிருந்தா நம்ம கேட்கறப்ப உதவி செய்வாங்க. ஆனா நம்ம எந்த உதவியும் செய்யாம இருக்கும் பொழுது நமக்கு எந்த உதவியும் எந்த மனுஷனும் செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்ட அவமானம் நமக்கு வரும் பொழுது உதவி செய்ய ஒருவர் இருக்கிறார், அவரே நல்ல சமாரியர். அப்ப அழைத்தவர் அவமானப்பட விடமாட்டார். அழைத்தது அவமானத்திற்கு அல்ல, மகிமைக்கென்று. மூன்றாவது ஒரு நபர் ஒருத்தர் இருக்கிற அதே சங்கீதத்தின் புஸ்தகத்துல 119ஆம் சங்கீதத்துல 22வது வசனத்தை வாசிக்கலாம். 119ஆம் சங்கீதத்தின் 22வது வசனம். நிந்தையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும், நான் உம்முடைய சாட்சிகளை கைக்கொள்கிறேன். இங்க ஒரு ஜெபம் நடக்குது. என்ன ஜெபம் நடக்குதுன்னா, நிந்தையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும். அது என்னை விட்டு போகும்படி ஏதாவது வழி பண்ணுங்கப்பா. அது என்னை விட்டு போயிராதா, என்னை பிடிச்ச இந்த காரியம் என்னை விட்டு போயிராதான்னு நம்ம கேட்கறது உண்டு. ஆனா அது போகுமான்னு கேட்டா கண்டிப்பா போகாது. நம்ம நிறைய பொருத்தனை பண்ணியிருப்போம். இங்க அடுத்த வார்த்தையில இங்க ஒரு பொருத்தனை நடக்குது. என்ன பொருத்தனைனா, நான் உம்முடைய சாட்சிகளை கைக்கொள்ளுவேன். எப்படி அந்த பொருத்தனை நடக்குதுன்னா, என்னுடைய அவமானத்தை நீங்க விடுவித்தா, என் அவமானத்தை நீங்க மாற்றினா, நான் உம்முடைய சாட்சிகளை கைக்கொள்ளுவேன் அப்படின்ற ஒரு வார்த்தை அங்க நடக்குது. அப்போ ஒரு ஜெபமும் இருக்கு, ஒரு பொருத்தனையும் இருக்கு. அப்ப இந்த இடத்துல வரும் பொழுது நாம் எவ்வளவோ பொருத்தனை பண்ணியிருப்போம். ஆண்டவரே, இதுக்கப்புறம் நான் இப்படித்தான் இருப்பேன், என்னை இதுக்கப்புறம் நான் மாத்திக்க மாட்டேன், உமக்கு ஏற்றபடியே தான் இருப்பேன் அப்படின்னு பொருத்தனை பண்ணுவோம். கர்த்தரும் நம்பி சரி போப்பா அப்ப நம்முடைய அவமானத்தை மாற்றுவார். ஆனா நாமும் நம்முடைய பொருத்தனை என்ன பண்ண மாட்டோம், நிறைவேற்ற மாட்டோம். சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். அப்படி நாம் பொருத்தனை செய்து ஜெபித்தும் சில அவமானங்கள் மாறாமல் இருக்கும். அது நிரந்தரம் அல்ல. நாம் பொருத்தனை செய்தும் சில அவமானங்கள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து விலகாமலே இருக்கும். அதற்காக அது நிரந்தரம் என்று நினைச்சிடாதீங்க. என்னை விட்டு அகன்று போகட்டும்னு நினைச்சேன், 10 நாள் சந்தோஷப்பட்டேன், 11வது மறுபடியும் ஏறி என் தலைமையிலே வந்து என்ன பண்ணிருச்சு, உட்காந்துருச்சு. என் வாழ்க்கை கடைசி வரைக்கும் இப்படித்தான் போகுமோ? இல்ல 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 இல்ல, இது நிரந்தரமான வாழ்க்கை இல்ல. நாம் எத்தனை பொருத்தனை பண்ண, ஆண்டவரே என் பொருத்தனையை நீங்க நிராகரிச்சிட்டீங்களே, என்னுடைய ஜெபத்தை நீங்க நிராகரிச்சிட்டீங்களே, என்னுடைய ஜெபம் மறுபடியும் மடியிலே வந்து விழுந்துருச்சு, நான் என்ன செய்வது ஆண்டவரேன்னு புலம்பாதீங்க. அது நிரந்தரம் கிடையாது. அது நிரந்தரம் கிடையாது. காரணம் என்னவென்றால், தானியேலை குறித்து சொல்லும் பொழுது அவன் முழங்கால் படியிடும் பொழுதே அவனுக்கு ஜெபத்துக்கான பதில் வந்துருச்சு. பட் 21 நாளுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுது, அவருடைய காதுக்கு வார்த்தை வருது. முதல் நாளே பதில் மேலேருந்து கிளம்பிருச்சு, ஆனா கேப் விழுந்துருச்சு. சத்ருவானவன் வார்த்தையை தடை செய்ய ஆரம்பிச்சான். நமக்காண்டி தூதர் வந்து யுத்தம் பண்ணாங்க. அதற்கப்புறம் அந்த வார்த்தையை கொண்டு வந்து சேர்த்தாங்க. அப்ப நாம் ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறோம் என்றால் அதற்கான பதில் வந்து விடுகிறது. ஆனால் அது கொஞ்சம் தாமதமா என்ன பண்ணுது, டிராவல் பண்ணுது. உள்ள ட்ரெயின்ல வர வேண்டியதான ஒரு பதில் பேசஞ்சர் ட்ரெயின்ல என்ன பண்ணுது, வருது. வேற ஒண்ணுது சத்தியம் இல்ல, ஆனா வரும். என்ன
4 மணிக்கு ஏறி அடுத்த நாள் 4 மணிக்கு போறது, 4 மணிக்கு ஏறினா 4:30க்கு என்ன பண்ணிரும்? அது புல்லட்டு. 4:30க்கு ஏறி 4 மணிக்கு ஏறி 4:30க்கு ஏறாங்கன்னா அது புல்லட் ட்ரெயின். இன்னைக்கு 4 மணிக்கு ஏறி அடுத்த நாள் 4 மணிக்கு ஏறினா அது பேசஞ்சர் ட்ரெயின். நம்முடைய அநேக ஜெபத்துக்கு புல்லட் ட்ரெயின்ல பதில் எதிர்பார்க்கிறோம். ஆனா கர்த்தர் அதை பேசஞ்சர் ட்ரெயின்ல தான் வச்சு என்ன பண்றாரு? அதற்காக நம்மளுடைய அவமானம் நிரந்தரம் நினைக்க முடியுமா? இல்ல. அது வர நேரத்துக்கு வந்து சேரும். அதனாலதான் ஆபகுக்குள்ள சொல்ற, குறித்த காலத்துக்கு தரிசனம் என்ன பண்ணிருக்கிறேன்? வச்சிருக்கிறேன். அது உன் காலத்துக்கு வரும். நீ அவசரப்படாத. அதனால இதுவே உன் வாழ்க்கைன்னு நினைச்சு என்ன பண்ணாத. முக்காடு போட்டு மூடையில உக்காந்து, ஓ ஆண்டவரே, என் தேவனே, என் தேவனே அப்படின்னு என்ன பண்ண வேணாம்? குழம்ப வேண்டாம். அப்ப அதிகரிக்குதுன்னு நினைச்சு நம்ம கவலைப்பட தேவையில்லை. நான் உதவி எதிர்பார்க்கிறேன், எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை என்றும் கவலைப்பட தேவையில்லை. நான் பொருத்தனை செய்தும் இது என்னை விட்டு நீங்களையே இந்த அவமானம் என்று நம்ம வருத்தப்பட தேவையில்லை. காரணம், இது எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நிரந்தரமா வைக்க போறது இல்ல. அப்ப நாம் விசுவாசிக்க வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை என்னவென்றால், அழைத்தது அவமானத்திற்கு அல்ல. என்னை அழைத்திருக்கிறார் என்றால், தாயின் கர்ப்பத்தில் நான் உருவாகும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் என்றால், என்னை அவமானப்பட அவர் விடமாட்டார். எந்த இடத்திலும், எந்த சூழ்நிலையிலையும், எந்த மனிதர்கள் மத்தியிலையும் அழைத்த தேவனைய ஒரு நாளும் வெக்கப்பட என்ன பண்ண மாட்டாரு? விடமாட்டார். நான் அவமானப்பட்டு கை கட்டி தலை குனிஞ்சு எனக்காண்டி 10 பேர் ஜாமீன் இருந்து நிக்கிற அளவு கர்த்தரை கொண்டு போய் என்ன பண்ண மாட்டாரு? விடமாட்டார். அழைத்தவர் அவமானத்திற்கென்று அழைக்கல, மகிமைப்படுத்தும்படி அழைத்திருக்கிறார். இந்த அவமானம் என்று சொல்லும் போது ஒரு வார்த்தை நான் சொல்லாம அடுத்த வார்த்தைக்கு போனாக்க என் மனசு என்னைய பிடிச்சு இழுத்துரும். வாசிக்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகத்தின் 18ஆம் அதிகாரத்தின் 3வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 18 அதன் 3வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கும், துன்மார்க்கன் வர அவமானம் வரும். துன்மார்க்கன் வர அவமானம் வரும், அவமானத்தோட நிந்தையும் வரும். ஸ்தோத்திரம். இங்க சாலமன் ஒரு வார்த்தை அழகா எழுதி வச்சிருக்கிறார். அவமானம் எப்ப வரும்? துன்மார்க்கன் வரும் பொழுது அவமானமும் வரும், அவமானம் வரும் பொழுது நிந்தையும் வரும். இதை நீங்க கொஞ்சம் பிரிச்சு பார்க்கணும். எப்படின்னா, என் வாழ்க்கையில் ஒரு அவமானம் வரும் என்றால் ஏதோ ஒரு துர்க்கிரியை நான் என்ன பண்ணிருக்கிறேன்? ஒரு துன்மார்க்கம், ஒரு துன்மார்க்க ஜீவியம், யாருக்கோ ஒரு துன்மார்க்கம் நான் பண்ணதனால நான் அவமானத்தோட என்ன பண்றேன்? நிக்கிறேன். துன்மார்க்கம் வெளியே வந்த அவமானம் தானா என்ன பண்ணும்? அப்ப இதை நீங்க கொஞ்சம் ஆழமா படிச்சுக்கணும். எப்படின்னா, என் வாழ்க்கையில் அவமானம் மாறாமல் இருக்கு என்றால் என் துன்மார்க்கம் ஏதோ இன்னும் மாறாம இருக்குன்னு அர்த்தம். இது ஒரு பக்கம் எழுதி வச்சுக்கோங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு முறையும் நம் சில அவமானங்களை அடைந்து கொண்டே இருக்கிறோம். தொடர்ந்து அவமானம், தொடர்ந்து கொஞ்சம் யோசிங்க. ஏதாவது துர்க்கிரியை நடந்திருக்கா? துன்மார்க்கமான ஜீவியை எங்கேயாவது நான் பண்ணியிருக்கேனா? இல்ல துன்மார்க்கமா நான் எங்கேயாவது நடந்திருக்கிறேனா? எது துன்மார்க்கம்? கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் செய்கிற அனைத்துமே துன்மார்க்கம். வேத வசனத்துக்கு அடிப்படையா இல்லாமல் செய்கிற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அது துன்மார்க்கம். வேறு மற்ற நபர்களிடத்தில் கேட்டு, ரட்சிக்கப்படாத மனிதரிடத்தில் சில ஆலோசனை கேட்டு அதை செய்தாலும் அதுவும் துன்மார்க்கம். ரட்சிக்கப்படாத மனுஷங்க சில காரியங்கள் சொல்லுவாங்க, இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க. அதையெல்லாம் செஞ்சா அதுவும் துன்மார்க்கம். அதன் நிமித்தமும் கர்த்தர் அவமானத்தை கொடுப்பார். அது நிமித்தமும் கர்த்தர் அவமானத்தை கொடுப்பார். இது நீங்க யோசிக்கும்படி தான் நான் சொல்றேன். இது என் பிரசங்கம் கிடையாது, பயப்படாது. அப்ப நம்முடைய வாழ்வில் துன்மார்க்கங்கள் இருக்கும் வரை அவமானங்களும் இருக்கும். துன்மார்க்கம் நம்மை விட்டு வெளியே வரும் பொழுது நமக்கு பலவர்ண அங்கி கிடைக்கும், நமக்கு பாதரட்சை கிடைக்கும், நமக்கு முத்திர மோதிரை கிடைக்கும், வேலைக்காரனாய் அல்ல மகனாய் வாழ்வதற்கு கிருபை கிடைக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். துன்மார்க்கமான ஜீவியம் என்றைக்கு அந்த இளையகுமாரனை விட்டு விலகுச்சோ அதற்கு அப்புறமாகத்தான் அவன் தகப்பன் வீட்டுக்குள் அங்கீகரிக்கப்பட்டான். அப்ப துன்மார்க்கம் இருக்கும் வரை பன்றிகள் மத்தியில் அவமானப்பட்டுத்தான் வாழ வேண்டும். அப்ப அவமானமான வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் துன்மார்க்க ஜீவியே மாறணும்.
பணத்தை தேவையில்லாம செலவு பண்றதா இருக்கட்டும், இல்ல கண்ட இடத்துல கொடுத்து கிரயம் பண்றதா இருக்கட்டும், விரயம் பண்றதா இருக்கட்டும், எது பண்ணாலும் துன்மார்க்கமாய் செயல்பட்டால் அவமானங்கள் வட்டி மேல் வட்டியாய் வீடு வந்து சேரும். கொஞ்சம் மனதில் வைத்துக் கொள்ளும். அப்ப அழைத்தது எதற்கு அல்ல? அவமானத்திற்கு அல்ல. சில நபர்கள் இருக்கிறாங்க, இதற்கு அப்புறம் ஒரு 10 குறிப்பு இருக்கு, நான் முடிப்பேனான்னு கண்டிப்பா தெரியல. அதனால கர்த்தருக்கு சித்தமானா தொடர்ந்து நான் பிரசங்கத்தை நான் வேகமா என்ன பண்றேன், கொடுக்குறேன். அதனாலதான் இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கிறேன். யோசேப்புடைய வாழ்க்கையில ஒரு 3 அவமானத்தை யோசேப்பு பார்த்தார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்துல 9 முதல் 10 வசனத்தை பார்க்கும்போது குடும்பம் அவனை அவமானப்படுத்துகிறது. சகோதரர்கள் மத்தியில ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் 11 நட்சத்திரங்களை பார்த்தேன், 11 நட்சத்திரங்கள் எனக்கு முன்பாக சாஷ்டாங்கமா விழுந்து கிடந்ததை நான் பார்த்தேன், 11 சகோதரர்கள் எனக்கு முன்பாக விழுந்து கிடப்பார்கள் என்று யோசேப்பு பார்த்த சொப்பனத்தை அவங்க என்ன பண்றாங்க, அவமதிக்கிறாங்க. அடுத்து 10வது வசனத்துல 11 நட்சத்திரங்கள் கூட சந்திரனும் சூரியனும் என்ன பண்ணுது, நமஸ்கரிக்குதுன்னு சொல்றப்ப தகப்பன் கோச்சுக்கிறார். ஒரே குடும்பம், ஒரே ரத்தம், தான் பெற்றெடுத்ததான பிள்ளை தனக்கு முன்பாக உயர்த்தப்படுகிறான் என்று கேட்கப்படும் பொழுது தகப்பனுக்கு பொறுக்கல, தகப்பனை அவமானப்படுத்துகிறார். அதுதான் குடும்பம் அவமானப்படுத்தும்னு சொன்னேன். யோசேப்பை அவன் குடும்பமே அவமானப்படுத்தியது. நமக்குள் நல்ல திறமை இருக்கும், நமக்குள்ள நல்ல தாளந்து இருக்கும், நமக்குள்ள நல்ல பலன், ஜெபிக்கிற பலனோ இல்ல கர்த்தருக்கு உண்மையா வாழ்ற பலனோ இருக்கும், நம்மை குடும்பம் அவமானம் தான் படுத்தும். என்ன நீ ஜெபிக்கிற, என்ன நீ விசுவாசிக்கிற, என்ன நீ சர்ச்சுக்கு போற, குடும்பம் கேட்கும் இந்த வார்த்தை. என்ன என் குடும்பம் கேட்டிருக்கு, கேட்டதனால நான் தைரியமா சொல்றேன். என்ன சும்மா சர்ச்சு, என்ன சும்மா ஜெபம் கேட்டிருக்காங்க. அந்த நாட்களும் கடந்து வந்தது உண்டு. அப்ப குடும்பங்கள் சில சமயங்கள்ல கர்த்தருக்காய் செயல்படும் போது அவமானமான சின்னங்களை நம்மேல் பதிப்பது உண்டு. யோசேப்பு கிடைச்ச அவமானம் நீ பெரிய சொப்பனக்காரனாக்கும், அந்த அவமானம் கொலை செய்கிற வரைக்கும் என்ன பண்ணுது, கொண்டு போ. அப்போ ஒருவன் வளருவது அவன் குடும்பத்துக்கு என்ன பண்றது இல்ல, பிடிக்கிறது இல்ல. குடும்பமே மட்டம் தட்டுறாங்க, குடும்பமே சேர்ந்து அவமானப்படுத்துறாங்க. அண்ணன் தம்பிங்க அவமானப்படுத்தினா அப்பா என்கரேஜ் பண்ணணும். அப்பாவுக்கு தான் செல்லமான பிள்ளையாச்சு. அப்பாவே சொல்ற, ஏன்டா நீ கெட்ட கேட்டுக்கு நான் உன் காலில் வந்து விழுகணுமா, ஓடிப்போ நாயேன்னு சொல்லிட்டு தகப்பன் என்ன பண்றாரு. யோசேப்பை அவன் குடும்பம் அவமானப்படுத்தியது. ஆனா அந்த அவமானம் அவனுக்கு நிரந்தரமா இருந்துச்சா? அதே குடும்பம் சொன்னபடியே காலில் வந்து விழுந்துச்சு. அப்ப வார்த்தையை கொடுத்தவர், தரிசனத்தை கொடுத்தவர் அவமானப்படுத்தும்படி கொடுக்கல, அது நிறைவேறும்படி தான் என்ன பண்ணிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. அன்றைக்கு அவமானப்படுத்தினாங்க, 17 வயசுல அவமானப்படுத்தினாங்க, 20 வருஷம் கழிச்சு வந்து காலில் விழுந்து கிடக்குறாங்க. அதே குடும்பம், அதே 11 நட்சத்திரம், அதே சூரிய சந்திரன் இப்ப யாரு கீழே கிடக்குது, யோசேப்பின் காலின் கீழே கிடக்குது. அன்னைக்கு அவமானப்படுத்தினாங்க, கர்த்தர் 20 வருஷத்துக்குள்ளேயே அந்த அவமானத்தை என்ன பண்ணாரு, மாத்தினார். அதனால அவமானம் நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரமா இருக்காது. குடும்பங்கள் சில சமயம் அவமானப்படுத்துறாங்களா, பரவாயில்ல, மல்லுக்கு நீ என்ன பண்ணாதீங்க, நிக்காதீங்க. எனக்கு தான் மீசை இருக்கு, எனக்கு தான் வேட்டி இருக்குன்னு மறிஞ்சு கட்டிக்கிட்டு முறுக்கிக்கிட்டு என்ன பண்ணாதீங்க, போய் நிக்காதீங்க. அது நிரந்தரமான அவமானம் கிடையாது. அவங்களுக்கே ஒரு நாள் கர்த்தர் உணர்த்துவாரு, அவங்களே வந்து காலைல ஒழுங்கா வைப்பாரு. அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், அழைக்கப்பட்ட அழைப்புல ஒழுங்கா நிற்போம். அழைப்புல என்ன பண்ணுவோம், நம்முடைய காலிங் எதுவோ, நம்முடைய தரிசனம் எதுவோ, நம்முடைய ஜெபம் எதுவோ அதுல நிற்போம். சில சமயம் குடும்பம் அவமானப்படுத்துறதுக்காக சில பேர் ஜெபிக்கிறதே கிடையாது. வட்டமா ஜெபம் பண்றோம், சில பேர் கேலி பண்றாங்கன்றதுக்காண்டி ஜெபம் பண்ணாம இருந்துட முடியுமா? எத்தனையோ கேளிக்கைகள் நம்முடைய உலகத்துல நடக்கிறப்ப அதையெல்லாம் பொருட்படுத்தாம செய்யறதை நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நம்முடையதான சோஷியல் மீடியால சில லூசுத்தனமான ரீல்ஸ் பண்றவங்களாம் இருக்கிறாங்க. பார்த்தாலே ஆத்திரம் அள்ளிக்கிட்டு வரும். அப்படிப்பட்டவங்களே சோசியல் மீடியால ரொம்ப ஜாலியா அவ்வளவு கேலி கிண்டல், கெட்ட கெட்ட வார்த்தையில கமெண்ட் கழுவி கழுவி ஊத்துறாங்க. அதையே காதல வாங்காம அடுத்த ரீல்ஸ் என்ன பண்றாங்க, அடுத்த நாள் போடுறாங்க. ஆனா நம்மள ஒருத்தர் குடும்பத்துல ஒருத்தர் அவமானப்படுத்திட்டு அடுத்து என்ன பண்றது இல்ல, நோ பிரேயர், நோ கமிட்மெண்ட், நோ மீட்டிங், நோ கெட் டுகெதர், ஆல்வேஸ் நோ, எல்லாம் போய் தொலைங்க. இல்ல,
அன்றைக்கு நடந்த அவமானம் நிரந்தரம் கிடையாது. அதை நிரந்தரம் என்று நினைத்திருந்தோம் என்றால் யோசேப்பு எகிப்துக்கு போயிருக்க மாட்டான். யோசேப்பு எகிப்துக்கு போகாம இருந்திருந்தா சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் அவன் காலுக்கு என்ன பண்ணிருக்காது, வந்து விழுந்திருக்காது. யோசேப்புக்கு தெரியும் வார்த்தையை கொடுத்தவர் உண்மை உள்ளவர் என்று. அழைத்தவர் என்னைய மகிமைப்படுத்தவே படுத்துவாரே தவிர அவமானப்படுத்த மாட்டார் என்று யோசேப்புக்கு தெரிந்ததால அன்றைக்கு யோசேப்பு அந்த வார்த்தையை பெருசா எடுத்துக்கல. உங்க வாழ்க்கையில வரக்கூடிய குடும்ப அவமானத்தை பெருசா எடுத்துக்காதீங்க, தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருங்க. தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருங்க, தானா வரும் பின்னாடியே. என்ன கொஞ்சம் வருஷம் அவ்வளவுதான். இரண்டாவது, யோசேப்பை அவன் எஜமாட்டி அவமானப்படுத்தினாங்க. யோசேப்பை அவன் எஜமாட்டி அவமானப்படுத்தினாங்க. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்துல 17 முதல் 19 வசனத்தை பார்க்கிறப்ப யோசேப்பின் எஜமாட்டி அவங்க அவமானப்படுத்துறாங்க. என்ன அவமானப்படுத்துறாங்க? நீங்க வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து இவன் என்னை அபகரிக்க நினைச்சிட்டான்னு சொல்லி ஒரு பிட்டு. தன் கணவனாரை பார்த்தவுடன் கணவனாருக்கு கோபம் வந்துருச்சு, கொண்டு ஜெயிலில் வச்சிட்டார். ஆனா யோசேப்பு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தெரியுமா? அந்த அவமானம் யோசேப்புக்கு ஏன் தெரியுமா வந்துச்சு? யோசேப்பு ஒரு வார்த்தையை சொல்லுவாரு, கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்க நான் பாவம் செய்வது எப்படி. இதத்தான் அவர் சொல்லியிருப்பார். இந்த வார்த்தையினாலதான் அன்றைக்கு யோசேப்பு பாவம் செய்யாததுனால அவனுக்கு அவமானம் வந்துச்சு. சில இடங்கள்ல பாவம் செய்யாதனாலே சில பேர் அவமானப்படுத்துவாங்க. இத்தனை வயசாச்சு, ஒரு பழக்கமும் இல்லையா, நீ எதுக்கு வாழ்ற? அவமானப்படுத்துவாங்க, அதுக்குன்னு போய் ஜாலியா இருக்க முடியுமா? யோசேப்பு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, எஜமாட்டியை அவமானப்படுத்துற அந்த அவமானத்துக்கு காரணம் நான் பாவம் செய்ய மாட்டேன்னு சொன்னதுனால, பாவத்துக்கு விலகிறதுனால வந்த அவமானம். இன்றைக்கு பாவம் செஞ்சாதான் அவமானம் நினைக்கிறோம், ஆனா பாவம் செய்யலனாலும் அவமானம் என்ன பண்ணும், வரும். அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, என் கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்க, நான் எப்படி பாவம் செய்வேன் நீங்க சொல்லுங்க? அவர் எனக்கு முன்பாக இருக்கிறாரு, நான் அவருக்கு முன்பாக இருக்கிறேன். நீங்க என்னுடைய மனைவி என்னை இப்படி கூப்பிடுறீங்க, தப்பு கிடையாதா? இது பாவம் கிடையாதா? இது நான் உட்பட மாட்டேன், ஏன்னா கர்த்தரை நியாயம் தீர்ப்பாருன்னு கர்த்தருக்கு பயந்ததால வந்த அவமானம் அது. கர்த்தருக்கு பயந்ததால வந்த அவமானம். அந்த அவமானம் நிரந்தரமா இல்ல. அப்ப கர்த்தர் பார்க்கிறார்னு சொல்லி சில அவமானம் நாம் ஏற்றுக்கொள்ள தயாரா இருப்போம் என்றால், யோசேப்புக்கு நல்லா தெரியும் இப்ப அவன் ஓடுனா கண்டிப்பா இந்த அம்மா பிளேட்டை மாத்திரும். யோசேப்புக்கு நல்லா தெரியும். யோசேப்புக்கு நல்லா தெரிஞ்சிருந்தும் அவன் ஓடுனான். வெறுமன ஓடல, சட்டையை கொடுத்துட்டு தான் ஓடி இருக்கிறான். எவிடன்ஸோட. இப்ப யார் நிக்கிறா? போத்திபாவின் மனைவி நிக்கிறாங்க. வெறுமன சொன்னா நம்ப மாட்டார் என் புருஷன். அந்த அம்மா எவிடன்ஸ் சொல்ல, இந்த பாரு இவன் சட்டை, இதான் இவன் சட்டை, நான் போய் சொல்ல உண்மையதான் சொல்றேன். எவிடன்ஸோட வந்தாலும் சில பேர் பிளாக்மெயில் பண்ணும்படி என்ன பண்ணுவாங்க, பாவம் செய்ய சொல்லுவாங்க. இன்னைக்கு நிறைய அந்த வலைதளங்கள்ல பாக்குறப்ப நிறைய பெண்களை பிளாக்மெயில் பண்ணி தான் என்ன பண்றாங்க, சீர்குலைவாக்குறாங்க. பிளாக்மெயிலுக்கு பயந்து பாவம் செஞ்சோம்னா நமக்கு அதை விட பெரிய அவமானம் எதுவும் கிடையாது. பிளாக்மெயில் பண்ணா பண்ணிக்க, கொஞ்ச நாள் தானே நான் துன்பத்தை அனுபவிச்சுக்கிறேன், கர்த்தனுக்கு முன்பாக இருக்க நான் பாவம் செய்ய மாட்டேன், நீ பயமுறுத்துறதுக்காண்டி நான் பாவம் செய்ய எனக்கு அவசியம் கிடையாது, நீ என்ன வேணா நினைச்சுக்க போமா அங்கிட்டுன்னு இவர் என்ன பண்ணிட்டாரு, போனாரு. கொஞ்ச நாள் அவமானத்தை சுமந்தார். உண்மையானது வெளியே வந்தது. ஏன்னா போர்த்திபா எகிப்து தேசம் நல்ல ஒரு பிரசித்தமான ஒரு நபர். அவர் நினைச்சிருந்தானா யோசேப்பினுடையதான அந்த கேஸை மறுபடியும் போட்டு 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 யோசேப்புக்கு தூக்கு தண்டனை வாங்கி தர வரைக்கும் யாரு போராடி இருக்கலாம், போர்த்திபா போராடி இருக்கலாம். ஏன்னா போர்த்திபாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு அதிகாரமும் இருந்துச்சு. ஆனா போர்த்திபா என்ன பண்ணல, போராடல. நாளானோடனே போர்த்திபாவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு, தப்பு இவன் மேலதான், அவன் மேல இல்ல. அதனால யோசேப்ப பத்தின அந்த விஷயத்த பார்வோனுடைய காதுக்கு போகாதபடி போர்த்திபா என்ன பண்ணிட்டாரு, தள்ளுபடி பண்ணிட்டார். அப்ப அவமானம் என்பது நிரந்தரம் அல்ல. யோசேப்பு நினைச்சிருப்பாரு,
எனக்கு வாழ்க்கை கொடுத்து, எனக்கு வாழ்வு கொடுத்து, என் எஜமானை முன்பாகவே என்னுடைய எஜமாட்டி என்னை அவமானப்படுத்திட்டாங்களே, இனி நான் எப்படி என் எஜமானுடைய மூஞ்சுக்கு முன்பாக முழிப்பேன்னு சொல்லி ஒரு வேளை முகம் சுழிச்சிருக்கலாம். ஆனா கர்த்தரோ உண்மை உள்ளவர் அல்லவா, அவர் வெளிப்படுத்தி கொடுத்துட்டார். நம்மள எவிடன்ஸோட சில பேர் பிளாக்மெயில் பண்ணாலும் பயப்பட தேவையில்ல. உண்மை என்னன்னு கர்த்தருக்கு தெரியும். அவர் விளங்க பண்ணுவார், உண்மையை அவர் விளங்க பண்ணுவார். அப்ப எஜமாட்டி கொடுத்த அவமானம் யோசேப்புக்கு நிரந்தரமா இல்ல, மாற்றினார். நம்மை பாவம் செய்யும்படி பிளாக்மெயில் பண்ணாலோ இல்ல எவிடன்ஸை வச்சுக்கிட்டு பிளாக்மெயில் பண்ணாலோ, நீ செஞ்சே ஆகணும், முன்பு செஞ்சல்ல, இப்ப என்ன திருந்திட்டேன்ற வா மறுபடியும் சில பேர் கூப்பிடுவாங்க. பரவாயில்ல, கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிறார். அந்த ஒரு வாரத்தில் நில்லுங்க. அவமானம் வரும், ஆனா அது நிரந்தரம் கிடையாது. மூன்றாவது, வேலையாட்கள் அவனை அவமானப்படுத்தினாங்க. யோசேப்பை வேலையாட்கள் அவமானப்படுத்தினாங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 40ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்துல அங்க இருக்கிற 2 பேர் இருப்பாங்க. பானபாத்திரக்காரன் இருப்பான், அப்பம் கொடுக்குறவனு இருப்பான். 2 பேரும் சொல்லுவாங்க, நான் ஒரு சொப்பனத்தை பார்த்தேன், இப்படிப்பட்ட இருந்தேன்னு சொல்றப்ப யோசேப்பு தரிசனத்துக்கு விளக்கம் கொடுப்பாரு. யோசேப்பு சொன்னபடியே பானபாத்திரக்காரன் என்ன பண்ணிடுவாரு, ராஜோட அரண்மனைக்கு போயிருவார். 23வது வசனம் சொல்லப்பட்டிருக்கும், அவன் யோசேப்பை மறந்து விட்டான். அந்த வசனத்தை வாசிங்க. ஆனாலும் யோசேப்பு நினையாமல், யோசேப்பு சொல்லி அனுப்புனது என்ன? 14வது வசனத்துல, நீ ராஜா கிட்ட போன என்னை பத்தி கொஞ்சம் எடுத்து சொல்லி எனக்கு விடுதலையை கொடுன்னு சொல்லி அவனுக்காக என்ன பண்ணா? அந்த கடைசி வார்த்தையை வாசிங்க, 14 கடைசிய. இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் பொழுது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். போதும். இப்ப யோசேப்பு என்ன சொல்லி அனுப்புறாரு பானபாத்திரக்காரனை? எனக்கு விடுதலை வாங்கி கொடு. நன்மை செய்து நன்மை எதிர்பார்த்து யோசேப்பு அனுப்புறாரு. ஆனா பானபாத்திரக்காரன் 23 சொல்லப்பட்டிருக்கு, மறந்துட்டான். நம்ம ஒருத்தருக்கு ஒரு காரியத்தை நம்ம வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறோம், சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். பட் அவங்க அந்த விஷயத்தை கேட்கலன்னா நம்ம என்ன நினைப்போம்? அந்த வார்த்தைக்கு மதிப்பு, நான் சொன்ன வார்த்தைக்கு மதிப்பு இல்ல. அப்ப அவங்க என்னைய ஒரு மனுஷனா மதிக்கல, அப்ப அவங்க என்னைய கனப்படுத்தல, அப்ப அவங்க என்னை அவமானப்படுத்துறாங்க. நம்மளே புள்ளி வச்சு கோலம் போட்டு முடிச்சிருவோம். அது 2வது விஷயம். அது எதிர்ச்சியோட நடந்திருக்கலாம். பட் நம்ம புள்ளி வச்சு பூ வச்சு சிங்காரிச்சு கோலம் போட்டு அதை டெலிகேஸா பண்ணி விட்டுருவோம். யோசேப்புடைய வாழ்க்கையில அது எதை நடந்துச்சு? மறந்துட்டாங்க. சொல்லி அனுப்புறான், வாழ்வு கொடுத்து அனுப்புறான், உனக்கு மறுபடியும் ஒரு வாழ்க்கை இருக்குன்னு வாழ்வு கொடுத்து அனுப்புறான். ஆனா மறந்துட்டாங்க. 1 வாரம் 2 வாரம் மறந்தா பரவாயில்ல. அடுத்த வசனத்தை வாசிங்களேன், அடுத்த அதிகாரத்துல அடுத்த வசனத்தை 41. 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். போதும். எத்தனை வருஷம்? 2 வருஷம் மறந்துட்டாங்க. கர்த்தர் பார்த்தார், ஐயோ பாவம், என் பையன் தேவையில்லாத அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கிறான், அதனால அவன் என்ன பண்ணுவோம், வெளியே கொண்டு வருவோம் அப்படின்னாரு. அப்ப போத்திபா கொடுத்த அவமானம் எத்தனை வருஷத்துக்கு இருந்துச்சு? 2 வருஷம் தான். போத்திபாவின் மனைவி கொடுத்த, யோசேப்புடைய எஜமாட்டி கொடுத்த அவமானம் 2 வருஷம் தான் யோசேப்புடைய வாழ்க்கையில இருந்துச்சு. 2 வருஷத்துக்கு அப்புறமா அவமானப்படுத்தி அனுப்பப்பட்டவளையே ஆளுகை செய்யும்படி கர்த்தர் என்ன பண்ணாரு? பதவியை கொடுத்தார். வேலையாட்கள் மறந்தார்கள். மறந்த வேலையாட்களை வேலையை வாங்கும்படி இப்ப யோசேப்பு என்ன பண்றாரு? பார்வோனுக்கு அடுத்தபடி யாரு இப்ப? யோசேப்பு. அப்ப பார்வோனுக்கு பானபாத்திரக்காரனா இருக்கவன் யாருக்கு பானபாத்திரக்காரனா வரணும்? யோசேப்புக்கும் வரணும். யோசேப்பு பானபாத்திரக்காரனை பாக்குறப்ப என்ன நினைச்சிருப்பான்? நீ கூப்பிட்டு இருந்தா நான் உனக்கு கூட சேர்ந்து பானபாத்திரம் தான் தூக்கி இருக்கணும், ஆனா நீ கூப்பிடல, ராஜா கூப்பிட்டாரு, அதனால நீ எனக்கு பானபாத்திரக்காரன் அப்படி இருக்கிற. ஒருவேளை பானபாத்திரக்காரன் கூப்பிட்டு யோசேப்பு அந்த இடத்துல இருந்து வெளியில போயிருந்தா காலம் முழுக்க பானபாத்திரக்காரனுக்கு யோசேப்பு நன்றி உள்ளவனா இருந்திருக்கணும். அவன் ஆளுக செஞ்சிருப்பான், என்னாலதான் நீ வெளியே வந்த, நான் சொல்றத நீ கேளு அப்படின்னு இருப்பான். ஆனா அழைத்து வந்ததோ கர்த்தர். அப்ப வேலையாட்களை அவமானப்படுத்தினா அழைத்தவரை அவமானப்படுத்தலையே. வேலையாட்களை அவமானப்படுத்தி இருந்தாலும் இவன்லாம் வெளியே வந்து என்ன பண்ண போறான்? போ, இவனே ஏற்கனவே போத்திபாவின் மனைவி கையை பிடிச்சிருத்தான்னு கேஸ்ல வந்தவன், இவன் வெளியே வந்து எத்தனை பேர் கையை பிடிச்சிருப்பானு சொல்லி கூட நினைச்சிருக்கலாம்.
ஆனா அழைத்தவர் அவமானப்படுத்தல யோசேப்பு. குடும்பம் அவமானப்படுத்துச்சு, வேலை செஞ்ச இடத்துல எஜமாட்டி அவமானப்படுத்தினாங்க, சிறைக்கு வந்த இடத்துல உடனாக சிறையா இருந்த நண்பன் அவமானப்படுத்தினா. ஆனா அழைத்தவர் யோசேப்பை அவமானப்படுத்த விடல. அவர் மகிமை மட்டும்தான் படுத்தினார். குடும்பம் அவமானப்படுத்தியது, கர்த்தர் மகிமைப்படுத்தினார். எஜமாட்டி அவமானப்படுத்தினாங்க, கர்த்தர் மகிமைப்படுத்தினார். வேலையால் அவமானப்படுத்தினான், கர்த்தர் மகிமைப்படுத்தினார். விளைவு அத்தனை பேரும் வந்து யோசிக்க மட்டும் நிக்கிறாங்க. எதுக்கு? தானியத்துக்காக. அவன் குடும்பம் சாப்பிடணும்னா யோசேப்பு மனசு வச்சாதான் உண்டு. இப்ப கர்த்தர் வச்சாரா செக்கு எங்க கொண்டு போயின்னு? அப்ப கர்த்தர் நம்மளை சில இடத்துல அவமானத்துக்கு விட்டுட்டாருன்னா கர்த்தர் மறந்துட்டாருன்னு அர்த்தம் இல்ல. பெரிய செக்கு அவங்களுக்கு நம்மள்ட்ட வச்சிருக்காருன்னு அர்த்தம். ஒரு பெரிய செக்கு நம்மளை வச்சு அவங்களுக்கு வச்சிருக்காருன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சில அவமானங்கள் வருது அப்படின்னா அச்சோ ஐயோ அம்மம்மான்னு வருத்தப்பட்டு அழுது, இந்த அது ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, ஓட்ட பண்ண நண்டு ஊட்ட கதையா கொட 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 கொடன்னு இல்லாம ஃப்ரீயா விட்டுருங்க. ஏன்னா நம்ம இடத்துல தவறு கிடையாது. அப்ப நம்ம தைரியமா இருக்கலாமா இல்லையா? நம்ம இடத்துல தவறு இல்லை. யோசேப்பு தவறு இல்லை. யோசேப்பு தைரியமா இருக்க காரணம் என்ன? தரிசனம் கொடுத்தது கர்த்தர். எஜமாட்டி கையை பிடிச்சா நான் இழுக்கல, வேலையாட்களுக்கு உதவி செஞ்சேன், நான் எல்லா இடத்துலயும் நன்மையை தான் செஞ்சேன், நான் உண்மையா தான் இருந்தேன். ஆனா பட் அவங்க எனக்கு உண்மையா என்ன பண்ணல இல்ல. சோ நான் எதுக்கு கவலைப்படணும்? என் தைரியத்துல நான் உண்மையா இருக்கிறேன். அவர் உண்மையா இருந்தாரு, அழைத்தவர் மறக்காம நடத்தினார். அப்ப நம்மள அநேகர் அவமானப்படுத்தினாலும் ஒரு நாள் உண்டு, செக்கு வைப்பாரு, நம்ம கிட்ட கொண்டு வந்து நிப்பாட்டுவார், நம்மளை போஷிக்கும்படி வைப்பார். அழைத்தவர் மகிமைப்படுத்துவார். மற்றவர்கள் அற்பமா நினைக்கலாம், அது ஓரமா இருக்கட்டும், நமக்கு தேவையில்லை. அப்ப அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் அவமானப்படுத்துவதற்காக அழைக்கவில்லை, மகிமைப்படுத்துவதற்காகவே அழைத்திருக்கிறார். மோசேயினுடைய வாழ்க்கையில பாக்குறப்ப யாத்திராகமத்தின் புஸ்தகம் 4:1 சொல்றப்ப யோசேப்பு சொல்றாரு, மோசே சொல்றாரு, நான் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல போக மாட்டேன், அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், என் வார்த்தைய நம்ப மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். விசுவாசி சொல்லிட்டார், மோசே போட்டு முடிச்சிட்டார். கர்த்தர் சொல்றாரு, உன்னை அனுப்புறதுன்னா நீ போ. இந்த இடத்துல வரப்ப நாம் யாருக்கெல்லாம் ஆதரவு கொடுக்கிறோமோ அவங்கெல்லாம் நம்மளை அவமானப்படுத்துவாங்க. யாருக்கு ஆதரவு கொடுக்கிறோமோ அவங்க நம்மளை அவமானப்படுத்துவாங்க. மோசே யாருக்கு ஆதரவு கொடுத்தாரு? தன் சகோதரனை, ஒரு எபிரேய சகோதரனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறான் என்று கண்டு சண்டைக்கு போய் அவனை அடித்து கொன்று மண்ணில் புதைத்தவர் தான் மோசே. ஆனா அந்த மோசைக்கு எபிரேய நண்பர்கள், சகோதரர்கள் எப்படி இல்ல? ஆதரவா இல்ல. அதே எபிரேய சகோதரர் இடத்துல வார்த்தையை சொல்லும்படி கர்த்தர் முச்சடியில இருந்து மோசையை அனுப்புறாரு. மோசே சொல்ற ஒரு வார்த்தை, அவங்க என்னைய நம்ப மாட்டாங்க, நீங்க வேணா பாருங்க, நான் போவேன், என்னை பவுன்ஸ் ஆக்கி என்ன பண்ணிடுவாங்க, அனுப்பிடுவாங்க, நான் போகல. கர்த்தர் சொல்றாரு, அனுப்புறதுன்னா நீ போ. அதே யாத்திராகமத்தின் புஸ்தகத்துல 14ஆம் அதிகாரத்துல 11ஆவது வசனத்துல பாக்குறப்ப அதே ஜனங்கள் மோசே கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, எகிப்துல பிதைக்கிறதுக்கு சபை பெட்டி இல்லைனா என்னை செங்கல்ல கூட்டு வந்த. அங்க ஒரு அவமானம் மோசே. எகிப்துல இருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்த மோசே, 10 வாதைகளை மோசே மூலமாய் அற்புதம் செய்த கர்த்தர் செங்கடல் மத்தியிலையும் அற்புதம் செய்வார் என்ற அவர்களுக்கு விசுவாசம் இல்லை. யாரை அவமானப்படுத்துறாங்க? மோசே அவமானப்படுத்துறாங்க. என்ன அவமானப்படுத்துறாங்க? இதுக்கு தான் என்னைய கூட்டு வந்தியா? இதுக்கு தான் என்னைய கூட்டு வந்தியா? நம்ம எப்படிப்பட்ட பாரப்பட நமக்கு தான் தெரியும். அந்த 10 வாதைகள் வருவதற்கு மோசே எந்த அளவுக்கு பாரப்பட்டிருப்பாருன்னு மோசைக்கு தான் தெரியும். பார்வனை கதி கலங்க வைக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு மனுஷன். மோசே தன் மாமனுடைய ஆடதானே மேய்ச்சிக்கிட்டு இருந்தாரு. ஆடு மேய்க்கிற மனுஷன் ஒரு கோலை மட்டும் வைத்து ஒரு சாம்ராஜ்யத்தையே பயமுறுத்தணும்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு எந்த அளவுக்கு அவர் கர்த்தருக்குள் தன்னை பவர் ஆக்கியிருக்கணும்னு அந்த மனுஷனுக்கு தான் தெரியும். ஆனா ஜனங்கள் எப்படி பாக்குறாங்க? அடப்போடா பைத்தியக்காரா, நான் அங்கேயே இருந்திருப்பேன், எதுக்கடா இங்கேயே கூட்டு வந்த? மோசேக்கு எரிஞ்சிருக்கும் உள்ள, நான் ஆடு மேய்ச்சிட்டாவது அமைதியா இருந்திருப்பேன்,
இந்த பயல்கள்ட்ட கோத்து விட்டு இவங்க என்னை கேட்காத கேள்வி கேட்டு என்னை அவமானப்படுத்துறாங்க, இதுக்கு தான் என்னை கூப்பிட்டீரா ஆண்டவரே அப்படின்னு. அதோட விட்டாங்களா? அடுத்து 16 அதிகாரம் வரப்ப 2-3 வசனத்தை பாக்குறப்ப, நாங்கள் எகிப்து தேசத்து இறைச்சி பாத்திரத்தண்டையிலே உட்கார்ந்துருந்தோம், எனக்கு ஒரு வாய் சோறு போட முடியல, எதுக்கு நீ கூட்டு வந்த? அடுத்த கேள்வி, ஒரு வாய் சோறு போட முடியல, நீ எல்லாம் ஒரு தலைவனான்னு கேக்குறாங்க மோசையை பார்த்து. மோசே மறுபடியும் வானத்தை பாக்குறாரு, இதுக்குத்தான் சொன்னேன் இவங்களை நான் கூட்டு வர மாட்டேன். 10 வாதையை பார்த்தும் திருந்தல, செங்கடலை பிளந்ததும் பார்த்து திருந்தல, இப்ப மறுபடியும் எகிப்தையே சொல்றாங்க, நான் இறைச்சி பார்த்த தண்டிலே உட்கார்ந்திருந்தேன், எனக்கு ஒரு வாய் சோறு போட மாட்டேன், இதுக்குத்தான் ஆண்டவரே சொன்னேன் நான் மாரடிக்க முடியாது அப்படின்னு. இப்படி மோசே பல விதத்தில் அவமானப்படுத்தப்பட்டாலும் முதலில் கானானை பார்த்தவர் மோசே. இவ்வளவு அவமானத்தை பார்த்திருந்தாலும் கானான் தேசத்தை முதலாவது பார்த்தது மோசே. நான் கொடுக்கிற கானான் தேசம் எப்படிப்பட்ட தேசமா இருக்கு என்று மோசேயை கர்த்தர் கூட்டி கொண்டு போய் மலை மேல் வைத்து அவன் கண்கள் காண கர்த்தர் தேசத்தை காண்பித்தார். எல்லாவற்றுக்கும் மேல அவனை தூதர்களை என்ன பண்ணாங்க? அடக்கம் பண்ணினார். இன்று வரைக்கும் அது எந்த இடம்னு யாருக்கு என்ன பண்ணல தெரியல. அப்ப அழைத்தவர் மகிமைப்படுத்தினார். ஆதரவா இருந்தவர்கள் அவமானப்படுத்தினாலும் அழைத்தவர் மகிமைப்படுத்தி விட்டார். நாம் அநேகருக்கு ஆதரவா இருக்கலாம், குடும்பங்களுக்கு ஆதரவா இருக்கலாம், நண்பர்களுக்கு ஆதரவா இருக்கலாம், சக விசுவாசிகளுக்கு ஆதரவா இருக்கலாம். நாம் ஆதரவா இருக்கிற யாரும் நமக்கு ஆதரவா கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. எப்படா வாய்ப்பு கிடைக்கும் நமக்கு ஆப்போசிட்டா மாறலான்னு தான் பார்ப்பாங்க. அது யாரா வேணா இருக்கும். உயிரை கொடுத்து சிலருக்கு ஆதரவு கொடுப்போம், கொஞ்ச நேரத்துல நம்மளை தூக்கி போட்டு போயிருவாங்க. கொஞ்ச நேரத்துல நம்ம அவங்களுக்காக பட்ட ஜெபம், ஒரு ஆத்மாவுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்க பண்ற ஜெபத்தெல்லாம் பார்த்து கர்த்தர் கேட்டு அந்த ஆத்மாவை ரட்சிக்க பண்ணிட்டாரு, ரட்சிப்பை கொண்டு வந்துட்டாரு. ஆனா ரட்சிக்கப்பட்ட அந்த ஆத்மா கொஞ்சம் கூட நம்மளை மதிக்காது, கொஞ்சம் கூட நமக்காண்டி அவங்க ஜெபம் பண்ணாலும் அந்த விசுவாசம் என்ன பண்ணாது, இருக்காது. நமக்காண்டி அவங்க தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணாங்களே, நமக்காண்டி பாரப்பட்டாங்களே, நம்முடைய பலவீனத்துக்காக ஜெபம் பண்ணாங்க, அந்த கொஞ்சம் கூட அந்த விசுவாசம் என்ன பண்ணாது, இருக்காது. நமக்காண்டி பார்வோன் 10 வாதையை கொடுத்து மோசையை கொண்டு கர்த்தர் அற்புதம் செஞ்சாரு, மோசையை கொண்டு கர்த்தர் செங்கடலை பிளந்தாருன்னு கொஞ்சம் கூட நன்றி விசுவாசங்கிறது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடையாது. ஆனால் அழைத்தவர் உண்மை உள்ளவர். உங்களை சார்ந்து கொள்ளுகிற ஜனங்கள் உங்களிடத்திலிருந்து நன்மையை உறிஞ்சி வேணா எடுத்துக்கலாம், உங்களிடத்திலிருந்து நன்மையை உறிஞ்சி எடுத்துக்கிட்டு உங்களை தூக்கி எறியலாம், அவமானப்படுத்தலாம். ஆனா பயன்படுத்துகிறது கர்த்தர். ஜனங்கள் நம்மளை பயன்படுத்துகிறது கர்த்தர். இத்தனை அவமானங்களை கொடுத்தாலும் கர்த்தர் மோசே கிட்ட தான் பேசினாரு, வேற யார்ட்டையும் பேசல. இத்தனை அவமானங்களை ஜனங்கள் மோசேக்கு கொடுத்தும் கர்த்தர் மோசே கிட்ட தான் பேசினாரே தவிர ஆரோன் கிட்ட பேசல. எத்தனை அவமானங்கள் வந்தாலும் அழைத்தவர் நம்மோடு தான் இருக்கிறார். நாம் சார்ந்து கொள்கிற ஜனங்கள், நம்மை சார்ந்து கொள்கிற ஜனங்கள் எத்தனை அவமானங்கள் நமக்கு கொடுத்தாலும் கர்த்தர் நம்மோடு தான் இருக்கிறார். அழைத்தவர் அவமானப்பட விடமாட்டார். தானியேல் புஸ்தகத்தை நம்ம அப்படி திருப்பிக்கலாம். தானியேலுடைய வாழ்க்கையில தானியேல் 2ஆம் அதிகாரத்துல 12, 14, 49 வசனங்களை குறிச்சு வச்சுங்க. தானியேல் 2, 12, 17, 49 வசனங்கள்ல முதலாவது ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வரும். என்ன சொப்பனம் வரும் அப்படின்னா, ஒரு தரிசனத்தை கொடுத்துட்டாரு, அந்த தரிசனத்தை பார்த்து ராஜா பயந்துட்டாரு. இப்ப அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லணும். ட்விஸ்ட் எப்படி வச்சான்னா, சொப்பனத்தை சொல்ல மாட்டேன், சொப்பனத்தையும் நீ தான் சொல்லணும், அர்த்தத்தையும் நீ தான் சொல்லணும்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்கிற எல்லா சாஸ்திரிகளையும் அவர் கூப்பிட்டாரு. எல்லா சாஸ்திரிகளையும், எல்லா ஞானி எல்லாரையும் கூப்பிட்டாரு. வந்து நான் கண்ட கனவை நீ சொல்லணும், கனவுக்கான அர்த்தத்தையும் சொல்லணும் அப்படின்னு. ஒருத்தனுக்கும் ஒன்றும் தெரியல. சாஸ்திரிகள் இருக்கிறான்னு தெரியல, ஜோசியக்காரன் இருக்கான்னு தெரியல, மந்திரவாதி இருக்கிறான்னு தெரியல, மாந்திரிகக்காரன் இருக்கிறான்னு தெரியல, மை போட்டு பார்க்குறவன் இருக்கான்னு தெரியல, எல்லா பயிலும் அங்கதான் இருக்கிறாங்க. ஒருத்தனுக்கும் அந்த ராஜா என்ன சொப்பனம் பார்த்தாருன்னு தெரியல. டென்ஷனான ராஜா ஒன்று வச்சாரு, நாளைக்கு காலையில எனக்கு பதில் கிடைக்கலன்னா ஒருத்தன் தலையும் இருக்காது, எல்லாம் செத்திங்கடா அப்படின்னு. இப்ப இந்த பயல்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஞானிகளுக்கு தெரியல, அங்க இருக்கிற எல்லா மந்திரவாதிகளுக்கும் தெரியல. அங்க இருந்து தானியேல் விஷயத்தை கேள்விப்பட்டு வர்றாரு.
ராஜாவே என்ன விஷயம்? நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன், அந்த சொப்பனத்தை சொல்லி அதுக்கு அர்த்தத்தையும் சொல்லணும், சொல்லலைன்னா இருக்கிறவன் தலையை பூரா வெட்டிடுவேன். தானியேல் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஒரு இரவு எனக்கு டைம் கொடுங்க, ஒரு நைட் எனக்கு டைம் கொடுங்கன்ட்டுன்னு இந்த பயல்களுக்காக இரவு முழுவதும் ஜெபித்தது தானியேல். ராஜாவுக்காக அவர் ஜெபித்தார்ன்றதை விட தன்னோடு இருக்கிற சக நண்பர்கள், தனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்கள் முதற்கொண்டு எங்க இருக்கிறாங்க? ராஜாவுக்கு முன்பாக விடிய காலைல தலை வெட்ட போற நிலைமையில இருக்கிறாங்க. அவர்களுக்காக தானியேல் நைட் ஃபுல்லா உட்காந்து ஜெபம் பண்றாரு. யார் யார்? தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ உட்காந்து ஜெபம் பண்றாங்க. அந்த அதிகாரத்துடைய கடைசி வசனத்துல பாக்குறப்ப தானியேல் இந்த 3 பேரையும் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவார். அப்ப இந்த 3 பேரும் சேர்ந்து பிளஸ் தானியேலும் சேர்ந்து ஜெபம் பண்றாங்க. எங்க உட்காந்து? தனியா உட்காந்து, என்ன சொப்பனத்தை தான் அந்த மனுஷனுக்கு ஆண்டவரே கொடுத்தீங்க சொல்லுங்க அப்படின்னு. அப்படி பாடுபட்டு ஜெபித்து காப்பாற்றப்பட்டவர்கள் தான் கம்பியை நீட்டும்படியாக யாரை கொண்டு உள்ள போடுறாங்க? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கொண்டு போய் அக்கினி சூளைக்குள்ள போறாங்க 3ஆம் அதிகாரத்துல 16 வசனம் முதல் 29 வசனத்துல. அடுத்து 6ஆம் அதிகாரத்துல வரப்ப 10 முதல் 12 வசனத்தை தானியேலுக்கே செக் வைக்கிறாங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கூட திறந்த வெளில மாட்டிக்கிட்டானாலும் தானியேலை பர்டிகுலரா மாட்டி விடும்படி இந்த ஞானிகள் பண்ணாங்க. இவங்க தலையை அவர் காப்பாத்துனதுக்கு அவர் காப்பாத்தாம என்ன பண்ணிருக்கலாம்? நம்ம நிறைய முறை இப்படி யோசிச்சிருப்போம், உன்னைய காப்பாத்துனதுக்கு நான் சும்மாவே என்ன பண்ணிருக்கலாம், உன்னைய காப்பாத்துனதுக்கு என்னை வச்சு முதுகுலையும் என்ன பண்ற, நல்லா குத்தி அனுப்புற பத்தியா அப்படின்னு நம்ம சில சமயம் சொல்லுவோம். தானியேலுக்கு அப்படித்தான் பண்ணாங்க. தானியேல் காப்பாத்தினார். அவன் தலை வெட்டப்பட்ட கூடாதுன்னு சொல்லி தானியேல் ராப்பகலா உட்காந்து ஜெபம் பண்ணி அந்த சொப்பனத்தை கேட்டு சொப்பனத்துக்கான அர்த்தத்தை கேட்டு வந்து ராஜா கிட்ட சொல்லி இவன் தலைய பூரா அவன் உடம்புல வச்சா இவன் தலைக்கு அவங்க வேலை பேசுறாங்க உட்காந்து. சிங்கக்கேபிலையும் போட்டாங்க. ஒரு வார்த்தை வருது, தானியேலே உயிரோடத்தான் இருக்கியா? உயிரோடத்தான் இருக்கிற. மேல வந்தோடனே ராஜா ஒரு பத்திரம் எழுதினாரு, இவர்கள் ஆராதிக்கிற தேவனே தேவன், வேறு தேவன் இல்லை என்று இருக்கிற நாட்டுக்கு பூரா என்ன பண்ண தந்தி அறான்னு சொல்லி அடிச்சு அனுப்பிட்டாரு. ஜனங்கள் அவமானப்படுத்தலாம், நம்மால் காப்பாற்றப்பட்டவர்கள், நம்மால் போஷிக்கப்பட்டவர்கள் நம்மை அவமானப்படுத்தலாம், அழைத்தவர் அவமானப்படுத்த மாட்டார். நம்ம எவ்வளவாய் அவமானப்படுத்துகிறார்களோ அவ்வளவாய் நம்முடைய பெயரை அவர் பிரகடனப்படுத்திக்கிட்டு தான் இருப்பார். அன்றைக்கு மாத்திரம் அவங்க தானியேலுடைய தலைக்கு விலை பேசாம இருந்திருந்தா தானியேலுடைய பெயர் பாபிலோன் தேசத்துல மட்டும்தான் இருந்திருக்கும், அங்க மட்டும்தான் கர்த்தருடைய நமஸ்காரம் நடந்திருக்கிறோம். ஆனா இவங்க தானியேலுடைய தலைக்கு விலை பேசுறதுனால சமஸ்த தேசத்துக்கே இப்ப பரவிட்டு இருக்கு தந்தி, இவர்கள் ஆராதிக்கிற தேவனை தேவன் என்று சொல்லி. ராஜாவே தன் கர்வத்தை தூக்கில வச்சுட்டான், நான் இல்ல அவரே தேவன் என்று சொல்லி. அப்ப நம்மால் போஷிக்கப்பட்டவர்கள் நமக்கு அவமானத்தை கொடுப்பார்கள். நாம் யாரை உயிரை கொடுத்து நாம் பாதுகாத்து பராமரித்து வரோமோ அந்த வளர்த்த கடை நம்ம மார்பிள தான் வந்து என்ன பண்ணும், முட்டி முட்டி விளையாடும். அதனால அந்த அவமானம் நமக்கு நிரந்தரம் அல்ல. ஒரே இரவுல கர்த்தர் அவன் பெயரை பெருமைப்படுத்தினார். ஒரே இரவு சிங்கக்கேபியில சாயங்காலம் போட்டாங்க, அடுத்த நாள் காலையில விடிகிற பொழுது ராஜா போய் பார்க்கற உயிரோட தான் இருக்கிறாரு. அன்றைக்கே கையெழுத்து அதான் போட்டிருப்பார் நான் நினைக்கிறேன். ராஜா அன்றைக்கு போடப்பட்ட முத்திரை இந்த முத்திரையா தான் இருந்திருக்கும், இவர்கள் ஆராதிக்கிற தேவனே தேவன்னு சொல்லி ஊர் முழுக்க என்ன பண்ணு தந்தி அடிங்கடா அப்படி. அப்ப எவ்வளவாய் நம்மளை அவமானப்படுத்துறார்களோ அவ்வளவாய் கர்த்தர் நம்மளை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பார். யோசேப்பை அவமானப்படுத்தினாலும் யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார், மோசையை அவமானப்படுத்தினாலும் மோசையை கர்த்தர் உயர்த்தினார். இவர்களை அவமானப்படுத்தினார்கள், யாரை இவர் உயிரை கொடுத்து காப்பாற்றினாரோ, யாருக்காக கண்ணு முழித்து காப்பாற்றினாரோ, காப்பாற்றப்பட்டவர்களே இப்ப உட்காந்து வேலை பேசுறாங்க. ஆனா கர்த்தர் மகிமைப்படுத்தினார், கர்த்தர் மகிமைப்படுத்தினார். நோவா இருக்கிறாரு, ஈசாக்கு இருக்கிறாரு, சாலமோன், எப்தா, இப்படி பல நபர்களை சொல்லிக்கிட்டே நான் போவேன். சொன்னா என் பிரசங்கம் இன்னைக்கு முடியாது, இன்னும் 10 குறிப்பு வேற பெண்டிங்ல இருக்கு. இருந்தாலும் ஒரு ஓரலா சொல்லிட்டு போறேன். நோவாவுடைய வாழ்க்கையில 2 பேதுரு 2:5 நோவா பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. என்ன பிரசங்கம் பண்ணுவாரு? வேலைக்குள்ள எல்லாம் வந்துருங்க, மழை வரப்போகுது அப்படின்னு. இருக்கிறவன் பூரா அவனை பைத்தியக்காரன் அப்படின்னாங்க. ஆனா வார்த்தையை கொடுத்தவர் நோவாவை மகிமைப்படுத்தினார்.
எச்சரிப்பின் செய்தியை கொடுத்தும் சிலர் எச்சரிக்கப்படவில்லை என்றாலும் நமக்கு வார்த்தையை கொடுத்தவர் நம்மை காப்பாற்றுவதற்கு நம்மை மகிமைப்படுத்துவார். சிலருக்கு சில வார்த்தையை கர்த்தர் சொல்லியிருப்பார், நம்ம வேகமா போய் சொல்லியிருப்போம், அந்த வார்த்தையை அவங்க கீழ்ப்படிய மாட்டாங்க, நம்மளை அவமானப்படுத்தி அனுப்புவாங்க. அதனால வார்த்தை பொய் அல்ல, அவர் உண்மை உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர். ஈசாக்கு விதை விதைத்தார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்துல பஞ்ச காலம் தான், விதை விதைக்கிறாரு தான், பாக்குறவன் பூரா அவனை பைத்தியக்காரன் அப்படின்னா, பாக்குறவன் பூரா பைத்தியக்காரன். ஆனா அவர் உண்மை உள்ளவர், அவமானப்படுத்தல. நோவா பேழையை கட்ட போறேன், மழை வரப்போகுதுன்னு சொன்னாரு, மழை வந்துருமோன்னு நோவா வேக வேகமா பேழையை கட்டுறாரு. இவங்க சொல்றாங்க மழையும் வராது ஒன்றும் வராது, உன் வேலையை பார்த்துட்டு போயா அங்கிட்டு அப்படின்னு அவமானப்படுத்தி அனுப்ப மழையை கர்த்தர் கொடுத்தாரு, நோவாவை கர்த்தர் மகிமைப்படுத்தினார். ஈசாக்கு விதை விதைத்து கொண்டிருக்கிறான், மழையும் பெய்யல ஒன்றும் பெய்யல, இவன் ஒருத்தன் விதை விதைச்சிட்டு இருக்கிறான், போடா ஏஞ்சி வேலையை பார்த்துட்டுன்னு அவமானப்படுத்துறாங்க. கர்த்தர் மழையை கொடுத்தார். சாலமோனுடைய காலத்துல சாலமோனுடைய வார்த்தையை நான் சொல்றேன், உங்களுக்கு இது எப்படி புரியும் எனக்கு தெரியல. 1 ராஜாக்களின் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல சாலமோனுடைய தாயாகிய அவருடைய தாய் வந்து தாவீதுகிட்ட போய் கேட்பாங்க, பச்சேபால வந்து தாவீதுகிட்ட போய் கேட்பாங்க, தாவீது ராஜாவே, உனக்கு அப்புறம் உன் சிங்காசனத்துல என் மகன் சாலமோன் தான் என்ன பண்ணணும், உட்காரணும். ஆனா அதோனியா என்ன பண்ணிட்டு இருக்கிறான், நான் தான் ராஜான்னு சொல்லி ஊருக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்கிறான், இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சேபால் இங்க ஒரு வாக்குவாதம் நடந்துகிட்டு. அதில் பச்சைபல் ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, அந்த வசனத்தை கடைசி வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும், என் மகன் மாத்திரம் ராஜாவாய் மாறவில்லை என்றால் நாங்கள் குற்றவாளிகளாக தீர்க்கப்படுவோம். அந்த வார்த்தை இருக்க வாசிங்க. 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். நானும் என் குமாரனுமாகிய சாலமோனும் குற்றவாளிகளால் எண்ணப்படுவோம் என்றால். அப்போ சாலமோன் மாத்திரம் அந்த இடத்துல ராஜாவா மாறலன்னா பச்சேபாலும் சாலமோனும் அவமானப்படுத்தப்பட்டிருப்பார்கள். அத்தோனியா ராஜாவா மாறி இருந்தா அத்தோனியாவின் அம்மா தாவீதின் மனைவி பச்சேபால என்ன பண்ணியிருப்பாங்க, அவமானப்படுத்தி இருப்பாங்க. நீ இன்னொருடைய மனைவி, நாங்கெல்லாமாவது 2வது தாரமா வந்தோம், நீ உனக்கு இன்னொருடைய மனைவியா இருந்து நீ உனக்கு என்ன பண்ணிருக்கிற, உன்னோட வாழ்ந்திருக்கன்னு சொல்லிட்டு அவனை அவமானப்படுத்தி இருப்பாங்க. அந்த அவமானம் பச்சேபாலுக்கு மாத்திரமல்ல, சாலமோனுக்கும். இந்த வார்த்தையை நான் இன்னொரு வார்த்தையோட சேர்த்து சொல்ல விரும்புறேன். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஏன்னா இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்களான்னு உங்களுக்கு கேள்வி வரக்கூடாது, அதற்காக நான் இந்த வசனத்தை நான் சொல்றேன். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 11ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்தின் பின்புறத்தை மாத்திரம் வாசிங்க. நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரத்தின் 2வது வசனத்தின் கடைசி பகுதியை வாசிங்க. ஸ்தோத்திரம். இதே வார்த்தையை யாருக்கு சொல்லியிருப்பாங்க, சாலமோனுக்கும் சொல்லியிருப்பாங்க. ஒருவனுடைய பிறப்பை குறித்து ஒருவன் பேசி அவமானப்படுத்தினா அதை விட பெரிய அவமானம் அவனுக்கு வேற எதுவும் கிடையாது. ஒருவனுடைய பிறப்பை சொல்லி ஒருவனை அவமானப்படுத்துகிற வார்த்தை காலத்திற்கும் அவனுக்கு அது அவமானமா தான் இருக்கும். அப்ப சாலமோனுக்கு ராஜாவை மட்டும் மாறலன்னா, சாலமோனுடைய அம்மா பச்சேபாலையும் சாலமோனையும் அந்த ஜனங்களும் அங்க இருக்கிறதான மற்ற தாவீதின் மனைவிகளும் மற்ற தாவீதின் பிள்ளைகளும் குற்றவாளிகளாக தீர்க்கப்பட்டு அவமானப்படுத்தி ஊரை விட்டு வெளியே என்ன பண்ணியிருப்பாங்க, அனுப்பியிருப்பாங்க. ஆனா இவங்க எல்லோரும் சாலமோனுக்கு விரோதமா திட்டம் போட்டு கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. தாவீது கிட்ட நாத்தான் வந்து சொல்றாரு, நாத்தான் பச்சைபால்ட்ட சொல்லி பச்சைபால் தாவீதை சொல்லி மறுபடியும் தாவீது நாத்தானை கூப்பிட்டு, என் கழுதையில என்ன பண்ணு, என் கழுதையில வந்து என்ன பண்ணு, அவனை கொண்டு போய் வைத்து அவனை ராஜாவா என்ன பண்ணு, அங்கீகாரம் கொடு அப்படின்னு தாவீது என்ன பண்றார், தன்னுடைய கழுதையை கொடுத்து அனுப்பி வைக்கிறார். இது எல்லாவற்றுக்கும் மேல அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் சாலமோனுக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். எல்லாருமே சாலமோன் அவமானப்படுத்தினாலும் அழைத்த கர்த்தர் சாலமோனை அவமானப்படுத்தல,
அவனுக்கு ஒரு அழகான வார்த்தையை கொடுக்கிறாரு. என்ன வார்த்தைனா, உனக்கு முன்பாகவும் உனக்கு பின்பாகவும் உன்னை போல ஒரு ராஜா என்ன பண்ண போறல இதுக்கப்புறமா இந்த உலகத்துல இருக்க போறதே இல்லை அப்படின்னாரு. நீ உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் உனக்கு முன்னும் உனக்கு பின்னும் உன்னை போல் ஒரு ஞானம் படைத்த ஒருவன் இனி இந்த உலகத்தில் பிறக்க போவதே இல்லை என்று கர்த்தர் சாலமோன் ஆசீர்வதித்தார். அப்படிப்பட்ட அனந்த ஞானத்தை கர்த்தர் சாலமோனுக்கு கொடுத்தார். அவன் பிறப்பை குறித்து அவமானப்படுத்தப்பட வேண்டிய இடத்தில் கர்த்தர் அவனை கனப்படுத்திக்கிட்டு இருக்கிறார். அதுதான் அழைத்தவர். கூட நண்பர்களை போல இருக்கிறவங்க அதிகாரம்னு ஒன்று வரும் பொழுது அது எனக்கு அது உனக்குன்னு அடிச்சுட்டு நாருவாங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, 5 வயசுல 10 வயசுல அதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு உலகத்துல. சாலமோனுடைய தாவீதுடைய எல்லா பிள்ளைகளும் அப்படிதான் இருந்திருப்பாங்க. தாவீது உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் அண்ணன், என் தம்பி, என் தங்கச்சி அப்படின்னு உறவு பாசல பின்னி பிணைஞ்சிருப்பாங்க. தாவீது மரண படுக்கைக்கு போறப்ப ராஜாவுடைய சீட்டு இப்ப யாருக்குன்னு அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அத்தோனியா நின்றுகிட்டு இருக்கிற ஆள நான் தான் உட்காருவேன் அப்படின்னு. அதுக்கு முன்பாக அப்சலோம் வந்துட்டான். அவன் பாவம் செத்துட்டான். உயிரோடு இருக்கும் பொழுதே சிங்காசனத்துக்காக அடிச்சுக்கிட்டாங்க. அவர் சாக போறப்ப சிங்காசனத்துக்காக அடிச்சுக்கிறாங்க. இத்தனை பேரும் எத்தனை நாளைக்கு வரைக்குமா? தனக்கு ஒரு அதிகாரம் வர வரைக்கும் தான். ஒருவேளை அதிகாரம் மாத்திரம் கை மாறி போச்சுன்னா அடிமைப்படுத்த நம்முடைய தேசத்துல அநேகர் இருக்கிறாங்க. நம்முடைய கைக்கு அதிகாரம் வரட்டும்டா நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கும் சில பேர் இருக்கிறாங்க. பார்த்து செயல்படுங்க. யாரை நிறுத்தணும் யாரை நிறுத்தக்கூடாதுங்கிறதை கர்த்தரிடத்தில் விசாரித்து என்ன பண்ணுங்க, உங்களுடைய விரலை கொண்டு போய் நீட்டுங்க. அத்தோனியாவுக்காக ஒரு கூட்டம் நிக்குது. ஆனா ராஜா தாவீது சொல்றாரு, அத்தோனியா இல்ல சாலமோன் தான், அவனை கொண்டு போய் என்ன பண்ணுங்க, ராஜாவா வைங்கன்னு சொல்லி அவனை ராஜாவா மாற்றி அவனுக்கு கர்த்தர் அனந்த ஞானத்தை கொடுத்து அவன் நாட்கள்ல யுத்தத்தையே கர்த்தர் கொடுக்கல, சமாதானமா வச்சிருந்த. அதான் கர்த்தர் கொடுக்கிற மகிமை. நியாயாதிபதிகள் புத்தகத்துல வாசிக்கப்பட்ட யெப்தாவுடைய வாழ்க்கையிலும் அதே தான். சகோதரர்கள் தான் அவமானப்படுத்தி அனுப்புனாங்க. ஆனா கர்த்தரே மறுபடியும் கொண்டு வந்தார். அவனை கொண்டு வந்து தலைவனா வைத்து அவனை செயல்பட வைத்தார். அப்போ அவருடைய பிறப்பை குறித்து எத்தனை அவமானங்கள் வந்தாலும் அழைத்தவர் உண்மை உள்ளவர். பிறப்பு எப்படியே இருந்துட்டு போட்டும், முன் குறித்தது கர்த்தர். அது எங்க? அந்த கருவுக்குள் வைத்து, அந்த கருவுக்குள் வைத்து முன் குறித்தது கர்த்தர். அப்ப அவர் மகிமைப்படுத்துவாரா மாட்டாரா? பார்க்கிற மனுஷன் பேசிக்கிட்டே தான் இருப்பான். பேசுறவன் நம்முடைய மண்ட மண்ணுக்குள்ள போற வரைக்கும், அவனுடையதான மண்ட மண்ணுக்குள்ள போற வரைக்கும் இந்த பேச்சு நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா இந்த தலையின் மேல் கிரீடத்தை வைக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இந்த காலம் எப்பொழுது வரும், இவனை ராஜாவா நான் உட்கார வைக்க வேண்டும் என்று சொல்லி. அதனால சில அவமானங்கள் நம்முடைய பிறப்பை குறித்தே இருக்குன்னா கவலைப்படாதீங்க. நம்முடைய குடும்பத்தை குறித்தே சில அவமானம்னா கவலைப்படாதீங்க. அது நிரந்தரம் அல்ல. அதை மாற்றுவதற்கு கர்த்தர் நம் தலையவே உயர்த்தும். அல்லேலூயா. எலியாவுடைய வாழ்க்கையில 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்துல சூத்திரம், அதுக்கு முன்னாடி 17, 18 அதிகாரத்துலலாம் எலியாவை நீங்க பார்க்கலாம். பெரிய வீர தீர சூரன். ஆனா 19ஆம் அதிகாரத்துல முச்சடி கீழே உட்காந்து எலியா நினைச்சிருப்பார். நான் நினைக்கிறேன் என்ன நினைச்சிருப்பாரு, இவ்வளவு பெரிய வைராக்கியமான மனுஷன் நானு, இந்த முச்செடிக்கு கீழே செத்து கிடக்கணுமா கடைசியில? நான் கர்மேல் சிகரத்தை அசைத்த நான் முச்செடி கீழே செத்து கிடக்கணுமா? இதுதான் என்னுடைய மரணமா? இப்படிதான் என் மரணம் இருக்கணுமா? அழைக்கப்பட்ட தேவ மனுஷனுடைய மரணம் இப்படிதான் இருக்கணுமான்னு எலியா நினைச்சிருப்பாரோ நான் தெரியல. ஒருவேளை நினைச்சிருக்கலாம். ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம யோசிக்கிறப்ப மரணத்தையும் கொஞ்சம் யோசிப்போம். எலியா யோசிச்சிருக்கலாம், என் மரணம் இப்படிதான் இருக்க போகுது, கடைசியில நான் இங்கதான் செத்து கிடக்க போறேன், நாயோ நரியோ காக்காவோ கழுகோ என்னைய கொத்தி என் பிணத்தை சாப்பிட போதுங்க, நான் பெரிய தீர்க்கதரிசியா இருந்து என்ன பிரயோஜனம்? எனக்காக கர்த்தர் 50 பேரா எரிச்சு என்ன பிரயோஜனம்? இப்படிப்பட்ட ஒரு மரணம் எனக்கு வரப்போகுதுன்னு எலியா நினைச்சாரோ என்னமோ தெரியல. ஒருவேளை நீங்க மரணத்தை குறித்து கூட கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கலாம். என் மரணம் எப்படிப்பட்ட மரணமா இருக்க போதோ தெரியலையே, என் மரணத்துல எத்தனை பேர் என்னை அவமானப்படுத்த போறாங்கன்னு தெரியலையே, என் மரணத்துக்கு பின்பு எத்தனை அவமானங்களை என் போட்டோ பார்க்க போகுதுன்னு தெரியலையே,
என்னுடைய பெயர் நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் பெரிய வீரதீர சூரனை வாங்கின பெயர் என் மரணத்துக்கு அப்புறமா அவன் செத்து கிடந்தான், அவன் உடம்ப காக்கா நரி தின்ட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு என்னை எத்தனை பேர் அவமானப்படுத்துவாங்களோன்னு சிலருடைய மரணத்தை குறித்து பயம் இருந்தாலும் அவமானங்கள் இருந்தாலும் அழைத்தவர் உண்மையுள்ளவர். நம்மை குறித்து செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சு அக்கினி ரதத்துல எடுப்பாரே தவிர முச்செடி கீழே செத்து கிடக்க என்ன பண்ண மாட்டார், விட மாட்டார். வாழ்க்கையின் கடைசி இடத்திற்கு நீங்கள் போயிருந்தாலும் அது முடிவு அல்ல, அது முடிவு அல்ல. அடுத்த ஒரு முடிவை கர்த்தர் பண்ணியிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். நீங்க உங்க வாழ்க்கையின் எல்லையாகிய மரணம் வரைக்கும் போயிருக்கலாம். அந்த மரணம் வரைக்கும் போயிட்டு மரணத்துக்கு அப்புறம் என்னவா இருக்குமோன்னு அந்த அவமானத்தை கூட யோசிச்சிருக்கலாம். அந்த முட்செடி நமக்கு முடிவு அல்ல, நமக்கு மகிமையான அக்கினி ரதம் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. அதனால சில நேரங்கள்ல உங்க படுக்கையில உட்காந்து இப்படிப்பட்ட தேவையில்லாத எண்ணத்தை என்ன பண்ணாதீங்க, இருதயத்துல சிந்தையில ஓட்டாதீங்க. இப்படிப்பட்ட சிந்தையை ஓட்டுற ஆளா இருந்தா கண்டிப்பா அதை ஓட்டாதீங்க. உங்களுக்கு வேற விதமான மகிமையை கர்த்தர் வச்சிருக்கிறார். அக்கினி ரதம் இருக்க முட்செடியை பார்த்து நீங்க பயப்பட தேவையில்லை. அக்கினி ரதம் காத்து கொண்டு இருக்க முட்செடியின் அடியில படுத்துக்கிட்டு இப்படித்தானோ என்று நீங்க கவலைப்பட தேவையில்ல, அவமானப்பட தேவையில்ல. நமக்கு அக்கினி ரதம் ஒன்று என்ன பண்ணுது, காத்து கொண்டு. அல்லேலூயா. அக்கினி ரதம் ஒன்று காத்து கொண்டு. பேதுருவின் வாழ்க்கையில பேதுருவுக்கும் ஒரு பெரிய அவமானத்தை அவன் சந்தித்தார். மத்தேயுவின் புஸ்தகம் வரும்போ கர்த்தர் பேதுரு கிட்ட ஒரு வார்த்தையை சொல்ற இயேசுநாதர், நீ என்னை யாருன்னு சொல்றப்பா? மத்திய 17 நினைக்கிறேன், 17ஆம் அதிகாரத்துல, நீ என்னை யாருன்னு சொல்றப்பா? ஜனங்கள் என்ன யாருன்னு சொல்றாங்க? எல்லாம் ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. பேதுரு ஒரு வார்த்தையை சொல்வார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்ப இயேசு ஒரு வார்த்தையை சொல்லுவார், திறவுகளை நான் உன்கிட்ட கொடுக்குறேன், உண்மையிலே சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளுவதில்லை அப்படிங்கிற அந்த வாக்குத்தத்தத்தை என்ன பண்ணுவார், கொடுப்பார். பெரிய வாக்குத்தத்தம். ஆனா அதற்கப்புறம் பேதுருவின் வாழ்க்கையில அவமானத்தின் மேல் அவமானம், அவமானத்தின் மேல் அவமானம். காரணம் இயேசுவை மறுதளித்ததால். இயேசுவை மறுதளித்ததால் வந்த அவமானம் பேதுருவின் வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்கு. இப்ப பேதுருவால பிரசங்கம் பண்ண முடியாது, பேதுருவால நான் இயேசுவின் சீஷன்னு சொல்ல முடியாது, பேதுருவால இன்னொருவருக்கு சுவிசேஷம் சொல்ல முடியாது, பேதுருவனத்திற்கு ஜெபம் பண்ண முடியாது. காரணம் ஏதோ ஒரு தவறு செஞ்சதால், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு இடத்தில் தவறியதால அவனுடைய முழு சாட்சியை என்ன பண்ணிட்டாங்க, எடுத்துட்டாங்க. 3 வருட காலங்களாய் கட்டி காத்த சாட்சி ஒரு 3 முறை சேவல் கூறதுக்குள்ள நம் அளித்த அந்த மறுதளிப்பு 3 வருட சாட்சியை கெடுத்து அதற்கு பின்பு அவர் செய்ய போற ஊழியத்தையும் அது என்ன பண்ணிருச்சு, கெடுத்துருச்சு. சில இடங்களில் நமக்கு அவமானம் வருவது நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரக்கூடிய தடுமாற்றங்கள். நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில், நம் ஊழிய வாழ்க்கையில், நம் அழைக்கப்பட்ட வாழ்க்கையில் சில தடுமாற்றங்கள் வரும். தடுமாற்றங்களை சரியா என்ன பண்ணுங்க, கடத்தி கொண்டு போங்க. ஆனா பேதுரு மிஸ் ஆயிட்டாரு. நம்மளும் சில சமயம் ஸ்லிப் ஆயிருப்போம். எவ்வளவு ஜாக்கிரதையா இருந்தாலும் கொஞ்சம் என்ன பண்ணிருப்போம், ஸ்லிப் ஆயிருப்போம். அதனால் நம்மேல் சுமத்தப்பட்ட பழி, இவன் மறுதளித்தவன். அந்த பெயரை போக்குறதுக்கு இயேசுவே மறுபடியும் பேதுருக்கிட்ட வரார். யோவான் 20ஆம் அதிகாரத்துல யோவான் 21 அதிகாரம் வரப்ப இயேசுவே மறுபடியும் வந்து எப்படி எலியாவுக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்தாரோ அதே போல பேதுருவுக்கு மீனையும் அப்பத்தையும் கொடுத்தார். அங்க முடியாதுன்னு இருந்தவனுக்கு உணவை கொடுத்து ஓட வச்சது போல, முடியாதுன்னு மீன் வலையை பிடிச்சிட்டு போனவனுக்கு அப்பத்தையும் மீனையும் கொடுத்து நீ மறுபடியும் ஓடுறா அப்படிங்கிறார். இப்போ ஒரு வார்த்தையை சொல்றாரு, என் ஆடுகளை நீதான் என்ன பண்ணணும், ஆட்டுக்குட்டியை நீதான் மேய்க்கணும், ஆடுகளை நீதான் மேய்க்கணும், என் மந்தை ஓங்காரத்துலன்னு சொல்லிட்டு கர்த்தருடைய வார்த்தையை பேதுரு கொடுக்கிறாரு. அதற்கு பின்பு பேதுரு செஞ்ச காரியங்கள் பயங்கரம். பேதுரு செஞ்ச காரியங்கள் பயங்கரம். அழைத்தவர் அவமானப்படுத்துவதற்காக அல்ல, அழைத்தது அவமானப்படுத்த 3 வருடங்களாய் செஞ்ச ஊழியங்கள் அவமானப்பட்டு போறதுக்காக கர்த்தர் பேதுரு அழைச்சாரு இல்ல, அவனை கொண்டு திரளான ஜனங்களை ரட்சிக்கும்படி. நீங்க கொஞ்சம் மிஸ் ஆயிருப்பீங்க, சிறிது தவறு செஞ்சிருப்பீங்க, அந்த தவறையவே பிசாசு சுட்டி சுட்டி காட்டிட்டு இருப்பான் ஜெபிக்கிற நேரத்துல. தயவு செஞ்சு அதை உங்க மனசுல போடாதீங்க.
உங்கள் பாவத்தை கர்த்தர் மன்னிச்சிட்டார். நீங்க மன்னிப்பு கேட்டுட்டீங்க, உங்க பாவத்தை மன்னிச்சிட்டாரு. அதை தன் முதுகுக்கு பின்பாக பூமியின் கடையாந்தத்துல சமுத்திரத்தின் ஆழத்துல அவர் தூக்கி எறிஞ்சிட்டாரு. பட் நீங்க ஜெபிக்கும் போது, ஜெபத்துல உட்காரும் போதெல்லாம் செஞ்ச பாவத்தை அந்த பிசாசு என்ன பண்ணுவான்? நோட்டிபிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பான். நீ என்ன ஆவில நிரம்புற? நீ அவ்வளவு யோக்கியனா? நீ என்ன அந்நிய பாஷை பேசுற? நீ அவ்வளவு வாய் அவ்வளவு நல்ல வாயா? சொல்லுவான். எங்கேயோ செஞ்ச தவறு காலம் முழுக்க துரத்துதா? அது உங்கள் காலம் முழுக்க வரப்போறது இல்ல. கர்த்தர் குறுக்கிடுவார். நிச்சயமாய் கர்த்தர் குறுக்கிடுவார். சிலரை அவமானப்படுத்தும்படி சிலருடைய தவறுகள் சிலரை தொடர்ந்து பிடிச்சுக்கிட்டே இருக்குன்னா கர்த்தரே குறுக்க வந்து நிற்பார். மகிமைப்படுத்தும்படி கர்த்தரே குறுக்க வந்து என்ன பண்ணுவார்? நிற்பார். எலியாவை சொன்னேன். எலியாவுடைய சீஷன் எலிசா ஒருத்தர் இருக்கிறார். எலிசாவை பார்த்து 2 ராஜாக்களின் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல 7, 14, 15 வசனங்கள்ல எலியா போவார். யோர்தானை பிளந்து எலியா போயிருவார். அங்க 50 தீர்க்கதரிசின் பாடசாலையில் படிக்கக்கூடியதான ஊழியக்காரங்க இருப்பாங்க. அதாவது ஊழியத்துக்கு படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடியதான 50 பேர் இருப்பாங்க. அவங்க சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, எலியா வல்லமை படைத்தவர், அவர் போயிருவார், அவர் அக்கினி நிறத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவார். இந்த எலிசா எப்படி திரும்பி வருவான்? பின்னாடியே போனா எப்படி வரான்னு பாக்குறேனே. பேதுருவை எப்படி சித்தரித்தார்களோ அதே சித்தரிப்பு எலிசாவுக்கும் நடந்தது. எலியாவே கெதி என்று, எலியாவுடைய வாக்கே வேத வாக்கு என்று, எலியாவின் தேவனை என் தேவன் சொல்லி வாழ்ந்த எலிசாவையும் அந்த உலகம் அன்றைக்கு அப்படிதான் சித்தரித்தது. எப்படி சித்தரித்தது? இனி இவன் எப்படி வாழப் போகிறான்? ஏசுன்னு போயிருக்கான், இவன் எப்படி வாழ்றான் நான் பாக்குறேனே. சர்ச்சுன்னு போன எப்படி வாழ்றான்னு பாக்குறேனே. ஜபம்னு போற எப்படி வாழ்றான்னு பாக்குறேனே. சில பேர் சவால் விட்டு உங்கள் வாழ்க்கையை வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தாலும் உங்கள் மேல் போடப்பட்ட அபிஷேகம் என்னும் சால்வையை நீங்கள் எவ்வளவாய் முறுக்குறீர்களோ, அதை எவ்வளவாய் நீங்கள் ஸ்தோத்திரம் கடினமாய் மாற்றுகிறீர்களோ அவ்வளவாய் கர்த்தர் அற்புதத்தின் வாசலை திறந்துகிட்டே இருப்பார். அவன் மேல் விழுந்த அபிஷேகம் என்னும் சால்வையை எலிசா முறுக்கினார், அடித்தார். யோர்தான் 2ஆய் பிளந்தது. 50 பேரின் வாயும் பிளந்தது. 50 பேர் வாயும் பிறந்தது. சொல்றாங்க, எலியாவின் அபிஷேகம் இவனுக்குள்ளும் என்னது? அவன் சாயலை நான் காண்கிறேன். கர்த்தருக்காய் செயல்படுகிற உங்களுடைய சரீரத்துல நிச்சயமாய் தேவ சாயல் வெளிப்படுமே தவிர வேறொரு சாயலை கர்த்தர் நிச்சயமாய் வெளிப்படுத்த விட மாட்டார். சாத்ராக் மேஷாக் ஆபித்துடைய வாழ்க்கையில 4வது சாயல் தேவ சாயல் வெளிப்பட்டது போல அழைத்த தேவனுடைய சாயலை நம்முடைய வாழ்க்கையில் அவர் காண்பித்து கொண்டே இருப்பார். அவமானப்படுத்தட்டும், மகிமைப்படுத்துடைய சாயல் நம் கூட தான் இருக்கிறது. அல்லேலூயா. அவமானப்படுத்துற கூட்டம் அவமானப்படுத்தட்டும். எலியாவின் சாயல் எலிசாவுக்குள் இருக்கு என்று சொன்னது 50 பேர் தான். அதே 50 பேர் தான் சொன்னாங்க, இவன் எப்படி வரான் பாப்போம் அப்படின்னு. ஆனா இப்ப சொல்றது அவன் சாயல் இவனுக்குள் இருக்கிறது. ராஜா சொல்றான், 4வது சாயலை காண்கிற அந்த தேவ சாயலா இருக்கு. எப்படி இது? அவமானப்படுத்தினவங்க தான் சொல்லுவாங்க கர்த்தருடைய சாயல் அவனுக்குள் வெளிப்படுது என்று சொல்லி. அவமானப்படுத்தினவங்க தான் சொல்லுவாங்க தேவ சாயல் அவனுக்குள் வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி. அவமானப்படுத்தினவங்க தான் சொல்லுவாங்க அவனுக்குள் இருக்கிற அபிஷேகம் அது மிக மிக பயங்கரமானது, அவனை தொந்தரவு செய்யாதீர்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. அழைத்தவர் அவமானப்படுத்த அழைக்கல. வேகமாய் 10 குறிப்பு சொல்றேன், குறிச்சு வச்சுக்கங்க. அவமானம் வரும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? மேல ஒரு டைட்டில் போட்டுக்கங்க. அவமானம் வரும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? முதலாவது அப்போஸ்தலர் 5:41. அவமானம் வரும்போது சந்தோஷப்படுங்க. அவமானம் வரும் பொழுது சந்தோஷப்படுங்க. நீங்க வீட்டுல போய் அந்த வசனத்தை வாசிங்க, உங்களுக்கு விளக்கம் தன்னால புரியும். அவமானம் வரும் பொழுது முதலாவது சந்தோஷப்படுங்கள். இரண்டாவது அப்போஸ்தலர் 16:23-24. அவமானம் வரும் பொழுது துதியுங்கள். அவமானம் வரும் பொழுது துதியுங்கள். 3 அப்போஸ்தலர் 9:26.
அவமானம் வரும் பொழுது தீவிரமாய் செயல்படுங்கள். அவமானம் வந்தாலும் தீவிரமாய் செயல்படுங்கள். 4 லூக்கா 23:46 அவமானம் வரும் பொழுது தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். அவமானம் வரும் பொழுது தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். 5 1 சாமுவேல் 1:9 அவமானம் வரும் பொழுது ஆலயத்தில் காத்திருங்கள். அவமானம் வரும் பொழுது ஆலயத்தில் காத்திருங்கள். 6 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம் அவமானம் வரும் பொழுது அமைதியாயிருங்கள். அவமானப்படும் பொழுது அமைதியாயிருங்கள். 7 சங்கீதங்களின் புஸ்தகம் 119:51 அவமானம் வரும் பொழுது வார்த்தையை சார்ந்து கொள்ளுங்கள். அவமானம் வரும் பொழுது வார்த்தையை சார்ந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 119:51. 9 என்னாகமம் 17:7-10 வசனங்கள் அவமானம் வரும் பொழுது அழைப்பை சார்ந்து கொள்ளுங்கள். அவமானம் வரும் பொழுது அழைப்பை சார்ந்து கொள்ளுங்கள். 10 அப்போஸ்தலர் 2:14 அவமானம் வரும் பொழுது அபிஷேகத்தில் நிறையுங்கள். அவமானம் வரும் பொழுது அபிஷேகத்தில் நிறையுங்கள். அவமானம் வரும் பொழுது அபிஷேகத்தில் நிறையுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் அவமானம் வரும். அவமானத்தை சந்திக்காத மனுஷன் யாரும் இருக்க முடியாது. அவமானம் வருதா சந்தோஷப்படுங்க. அவமானம் வருதா துதியுங்க. அவமானப்படுத்துறாங்களா தீவிரமா செயல்படுங்க. எந்த விஷயத்துல அவமானப்படுத்துறாங்க அந்த விஷயத்துல இன்னும் தீவிரமா செயல்படுங்க. அவமானம் வருதா தேவனை சார்ந்து கொள்ளுங்க. அவமானப்படுத்துறாங்களா ஆலயத்துல போய் காத்துருங்க. அவமானப்படுத்துறாங்களா அமைதியா இருங்க. அவமானப்படுத்துறாங்களா கர்த்தர் கொடுத்த வார்த்தையை பற்றி கொள்ளுங்க. அவமானப்படுத்துறாங்களா அழைப்பை பிடிச்சிக்கங்க. அவமானப்படுத்துறாங்களா அபிஷேகத்தை நிறைஞ்சு ஜெபம் பண்ணுங்க. அந்த இருப்பிடத்தெல்லாம் நீங்க வீட்டுல போய் படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைக்கான விளக்கம் உங்களுக்கு தன்னால புரியும். நம்முடைய வாழ்க்கையில அவமானம் வரும். அழைத்தவர் அவமானப்படுத்த நம்மளை அழைக்கல. இது 100% உண்மை. அழைத்தது அவமானப்படுத்துவதற்கு அல்ல, மகிமைப்படுத்துவதற்காகவே. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அவமானங்கள் வந்தால் அதை என்ன பண்ணணும்? சந்தோஷமா எடுத்துக்கிட்டு நல்லா துதிச்சு தேவனுக்காக வேகமா வைராக்கியமா செயல்பட்டு தேவனுக்காக அவருடைய சமூகத்துல ஆலயத்துல காத்திருந்து வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு அமைதியா அபிஷேகத்துல நிறைஞ்சு வார்த்தையை பற்றி கொண்டு செயல்படணும். அவமானம் வரும்போதெல்லாம் இயேசுநாதரே அதான் சொன்னார். அவமானம் வந்தப்ப யாரை சார்ந்து கொண்டாரு? தேவனை. என் தேவனே என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர்? பிதாவே என் ஆவியை உம்மிடத்திலே ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு அவரை தான் சார்ந்துகிட்டார். அவமானம் வரும். பெரிய பெரிய அவமானங்கள்லாம் வரும். இப்ப நீங்க பார்க்கறதெல்லாம் கடுகளவு அவமானம் தான். மலையளவு அவமானமே வரும். வந்தாலும் சந்தோஷமா தேவ சமூகத்துல காணப்படுது. அவமானத்தை நினைச்சு சூரச்செடி கீழே போய் உட்கார்ற வாழ்க்கை வேண்டாம். கர்த்தர் நமக்கு அக்கினி ரதத்தை வச்சிருக்கிறார். சூரச்செடி கீழே போய் படுத்துக்க வேண்டாம். அதனால அழைத்தது அவமானத்திற்காக அல்ல, மகிமைப்படுத்துவதற்காக. அல்லேலூயா. அப்படியே ஜெபிக்கலாமா? தேவ சமூகத்தில் அப்படியே முழங்கால் படிக்கிட்டு, ஓ ஜீசஸ்